குழந்தை வளர்ப்பில் பெற்றோர்களுடைய பங்களிப்பு என்று ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. உண்மையாக முஸ்லிமாக வாழக்கூடிய நாம் ஜன்னாவை, அந்த மேலான சொர்க்கத்தை எதிர்பார்த்திருக்கக்கூடிய நாம், இந்த சொர்க்கத்தை அடைவதற்கான மிக முக்கியமான ஒரு வழி நமக்கு இறைவன் தந்திருக்கக்கூடிய முக்கியமான சில பொறுப்புகள். அதிலேயும் மிக குறிப்பாக குழந்தை என்று சொல்லக்கூடிய இந்த பொறுப்பு. குழந்தை என்பது ஒரு பாக்கியம், அதே மாதிரி இது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. இந்த பொறுப்பை யார் சரிவர நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுக்கு மறுமையிலே வெற்றி இருக்கிறது. இந்த பொறுப்பை பற்றி மறுமையிலே நாம் விசாரிக்கப்படுவோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதிஹி. இந்த இடத்துல உள்ள எத்தனையோ பேருக்கு இந்த ஹதீஸ் மனப்பாடமாக இருக்குது. ஏன்னா எத்தனையோ பயான்கள் அதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். நிறைய தடவைகள் இந்த வார்த்தையை, இந்த ஹதீஸை நாம் கேட்டிருக்கிறோம். என்ன அர்த்தம்? குல்லுக்கும் ராஇன், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதிஹி, உங்களுடைய அந்த பொறுப்பை பற்றி நீங்கள் மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். அப்படி என்றால் குழந்தை பாக்கியம் என்பதும் பொறுப்பு. ஒரு தாய் தந்தை அந்த குழந்தையை எப்படி நாங்கள் வளர்த்தோம் என்பதை பற்றி எல்லாம் கேட்க இருக்கிறார். அதுக்கும் நாம் பதில் கொடுக்க வேண்டியிருக்குது. அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரு விஷயத்தை நல்லா புரியணும். இந்த உலகத்திலே அல்லாஹ் நமக்கு தந்த செல்வங்களில், அல்லாஹ் நமக்கு தந்த மிகப்பெரிய அருட்கொடைகளில் முதன்மையானது எது என்று நாம் கேட்டால், முதன்மையானது எது என்று கேட்டால் பெரும்பாலானவர்கள் என்ன பதில் சொல்லுவாங்க? நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு அல்லாஹ் பெரிய மாட மாளிகையை தந்திருக்கலாம், உங்களுக்கு அல்லாஹ் பெரிய வசதியான ஒரு வீட்டை தந்து, வாகனத்தை தந்து, பெரிய ஒரு தொழிலை தந்து, எல்லாம் தந்திருக்கலாம். உங்களுக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் என்று எதை சொல்லுவீங்க என்று கேட்டால் பெரும்பாலானவர்கள் எதை சொல்லுவார்கள்? அல்லாஹ் எனக்கு தந்த குழந்தை, அல்லாஹ் எனக்கு தந்த பிள்ளை செல்வன் தான். 1000 கோடி இருந்தாலும் அந்த குழந்தை ஒன்று வர்ற மாதிரி இருக்காது. புரியுதா? எத்தனை சொத்து செல்வம் இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு சமனாகாது. அந்த பிள்ளை, அந்த குழந்தை என்பது சில வேளைகளில் நம்மை விட, நம்முடைய உயிரை விட, நிறைய பெற்றோர்கள் என்ன சொல்லுவார்கள்? என் உயிரை கொடுத்தாவது என்னுடைய பிள்ளைய நல்லா வளர்க்கணும், இதுதான் என்னுடைய ஆசை. என்னுடைய வாழ்க்கையே நான் தியாகம் செய்திருக்கிறேன். எதற்காக? இந்த புள்ள நல்லா வாழணும் என்பதற்காக. அப்ப அந்த பிள்ளையுடைய விஷயங்களை பராமரித்து, பிள்ளையை அரவணைத்து, நல்ல முறையிலே பிள்ளையை வளர்க்கணும் என்று எல்லாரும் ஆசைப்படுகிறோம். பிள்ளையை நாம் நேசிக்கிறோம். அல்லாஹ்வே தந்திருக்கக்கூடிய ஒரு நேசம்தான் அது. இறைவனே வைத்திருக்கக்கூடிய ஒரு பாசம்தான் அந்த பெற்றோர்களுக்கும் பிள்ளைக்கும் இடையில் உள்ள அந்த பாசம். எந்த அளவுக்கு என்றால், உங்களுக்கு 2 நபிமார்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ் எப்படி கொடுத்தான் என்பதை சொல்லி, உங்களுக்கு உதாரணத்தை சொல்லி அடுத்த விஷயங்களை சொல்றேன். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் குழந்தைய தந்துட்டான். அந்த குழந்தைய வளர்க்கிறது பெரிய பொறுப்பு. குழந்தையை எப்படி வளர்க்கணும் என்றெல்லாம் இஸ்லாம் முழுமையாக வழிகாட்டுதல் தந்திருக்கிறது. இன்றைக்கு எனக்கு ஒரு 5 வயசுல ஒரு பிள்ளை இருக்குதா, 10 வயசுல பிள்ளை இருக்குதா, 15 வயசுல 20 வயசுல நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்களா? ஒரு தாயாக, ஒரு தந்தையாக நான் நல்ல முறையிலே அந்த குழந்தையை வளர்க்கிறேனா? இந்த கேள்விக்கு எத்தனை பேர் தைரியமா ஆம் என்று பதில் சொல்லலாம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மற்ற விடயங்கள்ல நாம சொல்லலாம், என் பிள்ளைய நான் இந்த விடயத்தில் நான் நல்லா வச்சிருக்கிறேன், இந்த அடிப்படையில் நான் நல்லா வளர்த்தெடுத்திருக்கிறேன், இப்படி சொல்லலாம். சரி, ஆரம்பத்தில் நான் சொன்னேன் உங்களுக்கு, அல்லாஹ் வாழ்க்கையில தந்த மிகப்பெரிய பாக்கியம் எதுன்னு கேட்டா பிள்ளை சொத்து, எதுன்னு கேட்டா குழந்தை சொத்து, குழந்தை செல்வம் என்று சொல்லுவோமே. ஆனா உண்மையான பதில் அதுவல்ல. அல்லாஹ் தந்த மிகப்பெரிய பாக்கியம் அதுவல்ல. நான் சொல்றேன் பின்னாடி. அல்லாஹ் அனுப்பிய தூதர்கள்ல நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உதாரணமா பாருங்க. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஒரு பெற்றோர்கள் எந்த அளவுக்கு பிள்ளையோட நேசம் வைத்திருப்போம் அல்லாஹ் நபிமார்களோட வாழ்க்கையில இருந்து காட்டுறான். நூஹ் நபி
எத்தனை வருஷம் தாவா பண்றார்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் 950 வருடம், 50 குறைய 1000 வருடம் தாவா பண்ணி இருக்கிறார். ஒரு சின்ன கூட்டம் தான் இஸ்லாத்துக்கு வருது. அவருடைய மனைவி அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, மகன் ஏற்றுக்கொள்ளவில்லை. சின்ன கூட்டம், மழை பொழியுது, வரலாறு எல்லாருக்கும் தெரியும். மழை பெஞ்சா வெள்ளம் வருதா, எல்லாம் போகுதா, கப்பல் ஜூதில நிற்குதா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எடுங்க 11வது அத்தியாயம் சூரா ஹூத் 45வது வசனம். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? அது எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு வந்துட்டு அல்லாஹ் ஒன்றை மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டுறான், ஒன்றை மட்டும் குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நூஹ் தன்னுடைய இறைவனை அழைத்தார். அழைத்து ஃபகால ரப்பி, எல்லாம் ஓகே, எத்தனையோ 1000 வருடம் தாவா செஞ்சாச்சு, கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கிறாங்க. அவர் கவலைப்படவும் இல்லை, அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறார். எங்க கவலைப்பட்டார் தெரியுமா? அல்லாஹ் அந்த பெற்றோருடைய பாசத்தை இதுல கொண்டு வந்து காட்டுறான் பாருங்க. எங்க அவர் அல்லாஹ்விடத்தில் பேசுறார் தெரியுமா? நூஹ் அழைத்தார். அல்லாஹ் சொல்லிட்டு என்ன வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறான்னா, ஃபகால ரப்பி இன்ன பனி மின் அஹ்லி. அவரோடு இருந்து எத்தனையோ பேர் ஏற்றுக்கொள்ளல, கொஞ்சம் பேர் தான் கப்பல்ல ஏறினவர்கள், எத்தனையோ பேர் அழிய போகிறார்கள் என்று அவருக்கு தெரியும். மனைவி கூட ஏற்றுக்கொள்ளல. அவர் அல்லாஹ் கிட்ட யாரை மட்டும் சொன்னார் தெரியுமா? இன்ன பனி மின் அஹ்லி வ இன்ன வஅதக்கல் ஹக். யா அல்லாஹ், உன்னை வாக்கு உண்மையானதுதான். அல்லாஹ் ஆல்ரெடி சொல்லிட்டான், யாரெல்லாம் என்னை ஏற்றுக்கொள்ளலே எல்லாரையும் அழிப்பேன், என்னை நம்பியவர்களை மட்டும் கப்பல்ல ஏத்துங்கன்னு எல்லாம் சொல்லிட்டான். அல்லாஹ், உன்னுடைய வாக்கு உண்மையானது. ஆனா என் புள்ள யா அல்லாஹ், என் குடும்பம் யா அல்லாஹ், என் மகன் யா அல்லாஹ். அவர் மகனை கூப்பிடுவார், மகன் வரல. யா புனைய, என் அருமை மகனே, இருக்கப் மகனா, வந்து என்னோடு சேர்ந்துக்கோ, என்னோட ஏறிக்கோன்னு சொன்ன நேரம் அவன் வரல. மகன் இறைவனை மறுத்து காஃபிர்களின் பக்கம் நின்றுட்டான். மனைவியும் தான் போனா, அவர் பேசல. எத்தனையோ பேர் போனார்கள், அவர் கேட்கல. அல்லாஹ்விடத்தில் புல்லாண்டு வரும்போது, என்னுடைய மகன் என்று வரும்போது, இன்ன பனி மின் அஹ்லி, அல்லாஹ் ஏண்ட மகன் யா அல்லாஹ், அவன் ஏண்ட குடும்பம் தானே யா அல்லாஹ், உன்னை வாக்கு உண்மையானது. ஆனா இந்த புள்ள, அல்லாஹ் எப்படி பதில் கொடுத்தான்? இன்னஹு லைஸ மின் அஹ்லிக். நூஹே, அல்லாஹ்வுக்கு மாத்தம் செஞ்சா அவங்களோட குடும்பமே புள்ளையே இல்லைன்ற மாதிரி அல்லாஹ் கொஞ்சம் அல்லாஹ் என்ன செய்யறான்? கொஞ்சம் ஒரு கடுமையான போக்கிலே, வஇன்னஹு அமலுன் கைரு சாலிஹ், அவனுடைய அமல்கள் நல்லது அல்லன்னு அல்லாஹ் சொல்றான். என்னத்தான் உங்களுடைய பிள்ளையாக இருந்தால், என்னத்தான் உங்கள் உயிரை விட நீங்கள் குழந்தையை நேசித்தாலும், அல்லாஹ்வுக்கு பொருத்தமான பிள்ளையாக பிள்ளை இல்லாவிட்டால் நீங்க அந்த பிள்ளையை வளர்த்ததில் எந்த பலனும் கிடையாது. இதைதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறேன். அந்த பிள்ளைக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லை. நீங்க அல்லாஹ்வோட அந்த பிள்ளை இல்லையா, அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக அந்த பிள்ளை இல்லையா, நீங்க உடை கொடுத்திருக்கலாம், நீங்க உணவு கொடுத்திருக்கலாம், நீங்க எல்லாம் கொடுத்திருக்கலாம், மார்க்கத்தை கொடுக்கலையா, அல்லாஹ்வை பத்தி சொல்லி கொடுக்கலையா, இஸ்லாம் என்றால் என்ன, குர்ஆன் என்றால் என்ன, சுன்னா என்றால் என்ன, எது சரியான பாதை, சொர்க்கம் நரகத்தை பற்றி மறுமையை பற்றி தெளிவுபடுத்தி அல்லாஹ்வுக்கு பயந்த ஒரு வாழ்க்கையை எங்களோட பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கலையா, நம்முடைய குழந்தை வளர்ப்புல எந்த அர்த்தமும் இல்லை சகோதரர்களே. அடுத்த வரலாறு இப்ப மாத்தமா. இது ஒரு பகுதி. நூஹ் நபியிட சொல்லி பல பேர் கேட்டார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா மகனும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ் சொல்லிட்டான், மகனா இருந்தாலும் சரி, மார்க்கம் தான் முக்கியம். சரி, அடுத்த வரலாறு பாருங்க. 37வது அத்தியாயம் சூரா சாஃபாத் 100வது வசனத்திலிருந்து படிங்க. சரி, இப்ராஹிம் நபி அல்லாஹ்வுடைய நண்பர், அவருக்கு பிள்ளையே இல்லை. அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார், யா அல்லாஹ், எனக்கு ஒரு குழந்தையை தந்திரு. அல்லாஹ் சொல்றார், நாம் அவருக்கு ஒரு குழந்தையை, சாலிஹான நல்ல ஒரு குழந்தையை கொடுத்தோம். 102வது வசனம் 37வது அத்தியாயத்தின்
அல்லாஹ் சொல்லுகிறான், அவர் கொஞ்சம் வளர்ந்து ஃபலம்மா பலக மஅஹு ஸஅய, அவரோட சேர்ந்து நடமாடும் பருவத்துக்கு வந்த நேரத்தில், பெரிய வயசுன்னு நினைச்சிடாதீங்க அன்பு சகோதரர்களே, பெரிய வயசு பெரிய புள்ளன்னு நினைச்சிடாதீங்க. சின்ன குழந்தையும் அல்ல, பெரிய ஆளும் அல்ல. அவரோட நடமாடுற பருவம் சாதாரண ஒரு சின்ன வயசு தான். நடமாடும் பருவத்துக்கு வந்தாச்சு. இப்ப இப்ராஹிம் நபி கனவு காண்கிறார். நாம் தெரிஞ்சதுதான். ஆனால் அதிலே உள்ள படிப்பினை என்ன தெரியுமா? கூப்பிடுறார். கனவை கண்ட பிறகு, இன்னி அராஃபில் மனாமி, நான் ஒரு கனவு காண்கிறேன். என்ன கனவு? அன்னி அல்பஹுக, உங்களை அறுத்து பலியிடுவதாக கனவு காண்கிறேன். ஃபன்துர் மாதா தராம், மகனே நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு வாப்பா கனவு காண்றார். நபி, அவருக்கு தெரியும் கனவு, நபிமார்களுக்கு கனவு வஹி செய்யணும் என்று தெரியும். எப்படி அவர் குழந்தையை வளர்த்திருந்தால், எந்த அளவுக்கு அவர் அல்லாஹ்வை பற்றி பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்திருந்தால், தைரியமா மகன்கிட்ட போய் சொல்லுவார். நபிதானே, வஹியை அவர் நிறைவேற்றணுமே. மகன்கிட்ட சொன்னா, மகன் கொல்ல போறேன்னு சொன்னா மகன் என்ன செய்வானோ? இந்த சந்தேகம் இருந்திருந்தா மகன்கிட்ட போய் சொல்லுவாரா? எப்படி குழந்தையை வளர்த்திருந்தால் உங்களை அறுத்து பலியிடுற மாதிரி காண்றேன். சந்தோர் மாதா தரா, மகனை நீங்க என்ன நினைக்கிறீங்க? அற்புதமான பதில். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சின்ன புள்ள தான், பெரிய ஆளெல்லாம் இல்ல, சாதாரணமா ஓடி ஆடி விளையாடுற பருவம் தான். என்ன சொல்றார்? யா அபச்சி, என்னுடைய அருமை தந்தையே, கனவு கண்டாச்சு. நபி கனவை நிறைவேற்றணும், செய்யணும். பிள்ளைக்கும் தெரியும். பாப்பா, இஃப்அல் மா துஅமர், அல்லாஹ் எதை உங்களுக்கு சொன்னானோ நீங்க செய்யுங்க. அல்லாஹ் என்ன கட்டளை போட்டானோ செய்யுங்க. சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் ஸாபிரீன். அன்பு சகோதரர்களே, ஒரு நிமிடம் கொஞ்சம் உங்களோட ஆள் மனதில் ஒரு கேள்வியை எடுங்க. இஸ்மாயில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்ன பதில் என்ன? வாப்பா, அல்லாஹ் உங்களுக்கு என்ன சொன்னானோ நீங்க கட்டளை நிறைவேற்றுங்க. சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் ஸாபிரீன். அல்லாஹ் நாடினால் வாப்பா பொறுமையாளராக என்னை பார்ப்பீங்க. இப்படி ஒரு மகன் வாப்பாவுக்கு பதில் கொடுக்கிறார் என்றால் இது குழந்தை வளர்ப்புக்கு உதாரணம். நபிக்கு கூட அல்லாஹ் நூஹ் நபிக்கு அவர் நல்ல ஒரு சிறந்த நபிதான், ஆனா இந்த பாக்கியத்தை கொடுக்கல. இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் இதுல பாக்கியத்தை கொடுத்தான். இதை விட பெரிய பெரிய வேற சோதனைகள் எல்லாம் கொடுத்தான். இப்ப இதுல உள்ள ஆகப்பெரிய சோதனை என்ன? ஏற்கனவே சொன்னேன், உயிரை கொடுத்தாவது பிள்ளையை வளர்ப்போம் என்று இருக்கிறவங்க தான் பெற்றோர்கள். பிள்ளையுடைய உயிரையே கையால, தன்னுடைய கையால குழந்தை அறுக்கணும் என்று வர்ற நேரம் எப்படி பெரிய ஒரு பாச போராட்டம் அங்கே இருந்திருக்கும். அல்லாஹ் அதுல அவரை சோதித்தான். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் ஸாபிரீன். பாப்பா பாப்பா, அல்லாஹ் நாடினா பொறுமையாளரா என்னைய காட்டுங்க. பாப்பா தைரியமா போயிட்டு, மகன் உங்களைய வெட்ட போறேன் என்ன நினைக்கிறீங்கன்னு தைரியமா சொல்லுகிறாரு. எப்படிப்பட்ட ஒரு தைரியம் அவருக்கு இருக்கும்? நான் சொன்னா என் மகன் கட்டுப்படுவான், இது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்று தெரிந்தால் என் புள்ள மாற்றம் செய்யாது என்ற அந்த தைரியம் இருந்ததால் பேசினார். இன்னைக்கு ஒரு வாப்பாவுக்கு நம்ம குர்ஆன் சொன்னா பேசுறோம், ஏகத்துவம் என்று சொல்றோம், சரி பித்அத்தை ஒழிப்போம், ஷிர்கிலிருந்து விடுபடுவோம் என்று தீவிரமாக பேசுறோம், ஜமாத்துக்கு முன்னாடி முன்சஃப்ல வந்து நிக்கிறோம். எந்த குர்ஆன் சுன்னாவை முறையாக பின்பற்றக்கூடிய தந்தையாக இருந்தாலும் தைரியமா அவனோட மகனுக்கு 12 வயசு புள்ள 13 வயசு புள்ள தைரியமா மகனை கூப்பிட்டு நீங்க இப்படித்தான் செய்யணும் என்று சொன்னால் மகன் இப்படித்தான் செய்வான் தைரியமா ஒரு முடிவா சொல்லலுமா? உதாரணத்துக்கு சொல்றேன், இன்னைக்கு மகரிபுக்கு போறோம், பயான் இருக்குது,
கட்டாயம் வாங்கன்னு சொல்லிட்டு வாப்பா வர்றாரு. தொழுது முடிஞ்சு சஃபில் திரும்பி பார்த்தா மகனை காணும். வாப்பாக்கு தைரியமா சொல்ல, இல்லை என்ற புள்ள நான் சொன்னால் வந்தே தீருவான், 2 நிமிஷத்துல வந்துருவான்னு தைரியமா சொல்லலுமா? வாப்பா நடுங்கிட்டு இருப்பார். சொன்னேன் புள்ள வருமா வராதா, எங்க போய் திருப்பானோ, என்ன சொன்னதை கேட்பானோ. ஒரு சாதாரண பயான் நிகழ்ச்சிக்கு கூட, ஜமாத்து தொழுகைக்கு கூட நாம் சொன்னால் நம்முடைய பிள்ளை என்ன சொல்லுமோ, நம்முடைய பேச்சுக்கு அடுத்து எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுன்னு கூட நமக்கு தெரியாது. ஆனா பிள்ளைய நல்லா படிக்க வச்சிருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். ஸ்காலர்ஷிப்ல 5ஆம் ஆண்டுல 2 புள்ள ஸ்காலர்ஷிப்ல புலமை பரிசில் பரீட்சை 185 எடுத்தாண்டு பெருமையா பேசுறோம். தப்பு அல்ல, படிக்கணும் தான், தேவையில்லைன்னு சொல்லவில்லை. இன்னைக்கு நம்முடைய சமூகத்துல அண்மையில பாத்தீங்கன்னா இந்த புலமை பரிசில் பரீட்சை நடந்துச்சா இல்லையா, அதுல ஒரு 3 கேள்வி ஒரு சார் என்ன செஞ்சிட்டாரு, லீக் பண்ணிட்டாரு. இப்போ இந்த பரீட்சையை திரும்ப நடத்துன்னு நிக்கிறாங்க பெற்றோர்கள். 5ஆம் ஆண்டு புள்ள 10 வயசு புள்ள, அந்த புள்ளைய போட்டு 3 வருஷமா 4 வருஷமா படாத பாடுபடுத்தி ஒரு பரீட்சையை செய்ய வச்சுட்டு நிம்மதி. நான் பார்க்குற ஒரு நியூஸ் சேனல்ல கேட்குறாங்க, ஸ்காலர்ஷிப் முடிஞ்ச பிறகு சரி ஒரு மீடியால தொலைக்காட்சியில எக்ஸாம் முடிஞ்சா எப்படி இருக்குதுன்னு பிள்ளைகள்கிட்ட ஜெயிலிருந்து வெளியே வந்த மாதிரி இருக்குதுன்னு புள்ள. ஏன்னா அவ்வளவு படாத பாடுபடுத்திருக்கிற கல்வியை அப்படியெல்லாம் போட்டு கஷ்டப்படுத்த வேண்டிய தேவையில்லை. முறையா சிஸ்டமா படிச்சு கொடுத்தா ஓகே. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த பரீட்சையில 3 கேள்வி வெளியே வந்துட்டு எங்களோட புள்ளோட உண்மையான திறமையை பார்க்க முடியாது, திரும்ப பரீட்சையை வைங்கண்டு பெற்றோர்கள் போராட்டம், ரோட்ல இறங்கி ஆர்ப்பாட்டம். நம்முடைய முஸ்லிம்களும் சேர்ந்து சரி ஒரே ஒரு நாள் குர்ஆன் மதரசாவில் என்ற புள்ள இன்னும் இத்தனை நாட்களா நான் போகிறேன் அனுப்புறேன், என்ற புள்ள இன்னும் இவ்வளவு தானே பாடமாக்கி இருக்குது, என்ன காரணம், ஏன் இவ்வளவு பாடமாக்கவில்லை என்ற சிந்தனை எத்தனை பெற்றோர்களுக்கு வந்திருக்கும். 5ஆம் ஆண்டு ஸ்காலர்ஷிப்ல பாஸ் பண்ணா உலகத்தையே புள்ள ஆட்சி செஞ்ச மாதிரி பெருமையா நினைக்கிறோமே. 10 வயசுல ஸ்காலர்ஷிப்புக்கு கொடுக்கிற மதிப்பு, 10 வயசில் ஒரு முஸ்லிமுக்கும் முஸ்லிம் அல்லாதவருக்கும் இடையில் உள்ள வித்தியாசம். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, அல் அஹ்துல்லதி பைனனா வ பைனக்கும் அஸ்ஸலாத். நமக்கும் அவர்களுக்கும் இடையில உள்ள ஒப்பந்தமே, அவங்களுக்கு எங்களுக்கும் உள்ள வித்தியாசமே, முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசமே என்ன? ஸலாத், தொழுகை. லிமன் தரக்கஹா, யார் தொழுகையை விட்டாரோ காஃபிர். அன்பு சகோதரர்களே, நீங்க எல்லாம் குர்ஆன்ல நிறைய படிச்சிருப்பீங்க, நிறைய பயான்கள்ல இருந்திருப்பீங்க, நிறைய மார்க்க விளக்க நிகழ்ச்சிகள்ல கலந்து கொண்டிருப்பீங்க. எனக்கு ஒரே ஒரு குர்ஆன் வசனம் அல்லது ஒரே ஒரு ஹதீஸ் காட்டுங்க பார்ப்போம். தொழுகையை தவிர வேற என்னமாவது ஒரு ஹதீஸ்ல அல்லது ஒரு குர்ஆன் வசனத்துல இந்த அமலை செய்யாவிட்டால் பிள்ளைகளுக்கு அடிங்க, ஒரு ஹதீஸ் காட்டுங்க தொழுகையை தவிர. 10 வயதாகியும் புள்ள தொழாவிட்டால் அடித்து தொழ வையுங்கள் என்று மார்க்கம் சொல்லிக் கொண்டு இருக்கிறது. நாங்கள் என்ன செய்யறோம் தெரியுமா? ஸ்காலர்ஷிப் கிளாஸ் இருக்குது, தொழாட்டியும் பரவாயில்ல, கிளாஸுக்கு போங்கன்னு அனுப்பிட்டு இருக்கிறேன். கிளாஸுக்கு போறது பிள்ளைன்னு நான் சொல்லவில்லை, படிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லவில்லை, படிக்கணும், வகுப்புக்கு போகணும். நம்பர் 1 ஃபர்ஸ்ட் பிளேஸ், முதலிடம் எதுக்கு கொடுத்திருக்கணும்? தொழுகைக்கு. மறுமையில் இறைவன் விசாரிக்கக்கூடிய முதலாவது விஷயம் அமல் இபாதத்துடைய விஷயத்தில் அல்லாஹ் முதலாவது கேட்க போறது தொழுகை. இந்த தொழுகையில நாம் சீராக இல்லாவிட்டால், நம்முடைய பிள்ளைகள் சீராக இல்லாவிட்டால், எங்க பிள்ளைய நான் ஸ்காலர்ஷிப்ல பாஸ் பண்ண வச்சு என்ன செய்ய, OAL 9 எடுத்து என்ன செய்ய, AL 3 எடுத்து யூனிவர்சிட்டி செலக்ட் ஆகி டாக்டர் ஆக்கி என்ன பண்ண? தொழுகை இல்லாட்டி அந்த குழந்தையை நான் வளர்த்ததில் நான் நல்ல ஒரு தாயும் அல்ல, நல்ல ஒரு தந்தையும் அல்ல. இதான் அர்த்தம். அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே,
குழந்தை வளர்ப்புல பெற்றோர்களுடைய பங்களிப்புன்னு சொல்லும்போது உளவியல் பக்கம் ஒன்று இருக்குது. குழந்தைய எப்படி வளர்க்கிறது, எப்படி பார்க்கறது, அது நிறைய நாங்கள் பேசியிருக்கிறோம். நிறைய சம்பந்தமாக இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் விட்ட பகுதி எது தெரியுமா? பொதுவாக கல்வி விஷயத்துல நிறைய பாடசாலை சம்பந்தமான கல்வி விஷயங்கள்ல நான் ஒரு ஆசிரியர் பயிற்றுவிப்பாளர் என்ற அடிப்படையில் நான் சொல்றேன், எங்களிடத்துல படிக்கிறதுக்கு வரக்கூடியவர்கள் கூட நம்பர் 1 எதை தெரியுமா முன்படுத்துறாங்க? ஸ்காலர்ஷிப் தானே. அதுக்கு பாஸ் பண்றதுக்கு மாதிரி படிச்சா போதும். உள்ள ஹிஃபில் பண்ணலையா முடியட்டும், ஸ்காலர்ஷிப் முடிஞ்ச உடனே ஹிஃபிலுக்கு அனுப்பத்தான் இருக்கிறோம். எதுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்? அப்ப ஸ்காலர்ஷிப்புக்கு. சரி, ஸ்காலர்ஷிப் முடிஞ்ச பிறகு இல்லை கொஞ்சம் இங்கிலீஷ் போதா, இவர் இங்கிலீஷ் நல்லா படித்தா இன்னும் கொஞ்சம் கூட மார்க்ஸ் எடுத்திருப்பாரு, இங்கிலீஷ் கிளாஸ் அனுப்புகிறோம். அனுப்பக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை, தாராளமாக அனுப்புவோம். ஆங்கிலம் படிக்க வைப்போம், அரபையும் அதே மாதிரி படிக்க வைப்போம். ஆங்கிலம் இந்த உலகத்தோடு முடியக்கூடியதுக்கே அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்றால், இந்த புள்ள குர்ஆனை ஓதி இப்ப தொழுகையில ஓதுறோம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லுகிற நேரம் என் பிள்ளைக்கு அது என்ன அர்த்தம் என்று விளங்குற அளவுக்கு நான் அரபு மொழியை கற்றுக் கொடுத்தேன். தொழுகையில நிக்கிற நேரம் என்ன ஓதப்படுது என்ற அர்த்தம் என் பிள்ளைக்கு விளங்குதான். ஆங்கிலம் தேவையே, இங்கிலீஷ் இல்லாட்டி கஷ்டமே என்று அதை கொடுக்கக்கூடிய நாம் குர்ஆனுடைய அல்லாஹ் தெரிவு செய்த மொழி, இந்த உலகத்துக்கு நேர்வழியை காட்டுவதற்கு இந்த குர்ஆனை அல்லாஹ் தந்து அந்த குர்ஆனை அரபு மொழியிலே தந்தான் என்றால் ரப்பு தெரிவு செய்த மொழி. அந்த மொழியை நாமே தெரிவு செய்யாமல் இருக்கிறோம் இன்னும் பிள்ளைக்கு படிச்சு கொடுக்க. நான் விட்ட பகுதி இதுதான் அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே. அதனால அல்லாஹ் இப்ராஹிம் நபிக்கு இப்படி பாக்கியத்தை கொடுத்தார். என்றைக்காவது சிந்திச்சிருக்கிறோமா? நான் ஒரு வார்த்தையை சொல்லி என் புள்ள எனக்கு நிச்சயமா கட்டுப்படும், நான் சொன்னால் என் புள்ள அதை செய்யும் என்ற ஒரு நம்பிக்கையோடு எத்தனை பெற்றோர்கள் இன்றைக்கு இருக்கிறோம். நான் பல நிகழ்ச்சிகளுக்கு போவேன். நிறைய பெற்றோர்கள் எப்படின்னா பிள்ளைகளை வகுப்புக்கு கொண்டாந்து விட்டுட்டு ஒரு நிமிடம் கொஞ்சம் பேசணும் என்று சொல்லி பிள்ளைய பற்றி சொல்லுவாங்க சொல்லுவாங்க சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஒன்றுமே தேவையில்லை. சின்ன வயசுல எல்லாம் தொழுகையை பார்க்கல, குர்ஆனை பார்க்கல, ஹிஃபில பார்க்கல, ஸ்காலர்ஷிப் என்றாங்க, ஓஎல் என்றாங்க, ஏஎல் என்றாங்க. இப்போ ஏஎல்ல வந்து புள்ள வாய்க்குள்ள ஐஸை வச்ச பின்னாடி, புள்ள சிகரெட்டை வச்ச பின்னாடி, ஹராமான தப்பான நண்பர்களோடு சேர்ந்து ஹராமான விஷயங்கள்ல ஈடுபட்ட பின்னாடி எனக்கு புள்ள படிக்காட்டியும் பரவாயில்ல, சம்பாதிக்காட்டியும் பரவாயில்ல, இந்த போதையில் இருந்தாவது எப்படியாவது காப்பாற்றி தந்துருங்களேன். எப்படி காப்பாத்துறது? நீங்க சின்னத்திலிருந்து அல்லாஹ்வை பற்றி சொல்லி கொடுக்கல, தொழுகையை கொடுக்கல. அல்லாஹ் ஒரு வாக்குறுதி தருகிறான். 29வது அத்தியாயம் சூரா அன்கபூத் 45வது வசனம், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை என்ன செய்யுமா? நிச்சயமாக தொழுகை ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். ஃபஹ்ஷா என்ன? ஃபாஹிஷ், அருவருக்கத்தக்க வெட்கக்கேடான மானம் கெட்ட செயல்கள். இன்னைக்கு பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா சர்வ சாதாரணமா, சின்ன பிள்ளைகள் சர்வ சாதாரணமா ஆபாசத்தை பார்க்கிறார்கள். எத்தனை வயசுன்னு நினைக்கிறீங்க? எத்தனை வயசுன்னு நினைக்கிறீங்க? 10 வயசு கூட இல்லை, தொழுகை கூட கடமையாகாத வயது. ஆபாசத்தை பார்க்குது புள்ள. என்ன காரணம் என்றதை நான் சொல்றேன். ஆனா பார்க்குது இந்த வயசுலயே, அசிங்கமான விடயங்களை தேடுது. 4ஆம் ஆண்டுல உள்ள புள்ள இன்னொரு பொம்பளை பிள்ளைக்கு காதல் கடிதம் கொடுக்கிற சமூகம். எல்லாம் பாதுகாக்கணும். 4ஆம் ஆண்டுல படிக்குது பொடியன், லவ் லெட்டர் எழுதி கொடுக்கிறான் தன்னுடைய வகுப்புல உள்ள பொம்பளை பிள்ளைக்கு. அசிங்கம் இல்லையா? அருவருப்பு இல்லையா? இதை கண்டா உமாக்கு எப்படி இருக்கும், வாப்பாக்கு எப்படி இருக்கு? ஆனா நாம ஆரம்பத்தில் இதை பார்க்கறது இல்லை. ஓஎல் முடிஞ்சு ஏஎல் முடிஞ்சு புள்ள சிகரெட்டை குடிக்கும் போது ஐஸை பாவிக்க தொடங்கின பிறகு அல்லா போதைக்கு மாட்டிப்பட்டுட்டே சிகரெட்டை வச்சுட்டானே,
வாப்பா சிகரெட் குடிக்கல என்கிட்ட ஒரு தாய் வந்து சொல்றான், எங்களோட குடும்பம் அப்படி அந்தஸ்தான குடும்பம், அப்படி கௌரவமாக இந்த ஊர்ல வாழ்ந்த குடும்பம். எங்கட வாப்பட வாப்பா இந்த ஊருக்கே பெயர் போனவர், எங்கட வாப்பா கௌரவமானவர். ஆனா எங்கட சகோதரன் இன்றைக்கு ஐஸுக்கு அடிமை, பொய் சொல்லி ஏமாத்தி வீட்டில் உள்ள சல்லி எல்லாம் எடுத்துட்டு போய் போதையை பாவிக்கிறார். எங்களுடைய குடும்ப பேரே சீரழியுது இந்த ஊர்ல. இவர் படிக்காட்டியும் பரவாயில்ல, நல்ல தொழில் செய்யாட்டியும் பரவாயில்ல, அல்லாஹ் எங்களுக்கு பரக்கத்தான் தந்திருக்கிறான் வருமானம், இவரை போதையிலிருந்து காப்பாற்றணும். எப்படி சகோதரர்களே, சின்ன வயதில் இருந்து தொழுகையை கொடுக்காவிட்டால் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இது. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை அருவருக்கத்தக்க வெட்கக்கேடான செயல்களில் இருந்து, மானங்கெட்ட செயல்களில் இருந்தும், பாவமான தீங்கான செயல்களில் இருந்தும் பாதுகாக்கும் என்பது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அந்த தொழுகையில சின்ன வயசுல இருந்து கவனம் எடுக்கல, தொழுகைக்கு பிள்ளைய அனுப்புங்கன்னு சொன்னா, அன்பு சகோதரர்களே, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு எனக்கிட்ட வகுப்புக்கு வர ஒரு புள்ள, பெற்றோர்கள் எல்லாத்துக்கும் அனுப்புவாங்களா இல்லையா, திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் காலையில 6 மணிக்கு வகுப்புக்கு வரக்கூடிய புள்ள, ஞாயிற்றுக்கிழமை காலையில 6 மணிக்கு வரல. அப்ப அந்த தாய் மெசேஜ் அனுப்பிக்கிறாங்க, இன்றைக்கு வர முடியாது, அடுத்த நாள் திங்கக்கிழமை புள்ள வருது. ஏன் நேற்று வரலன்னு கேட்டா, சனிக்கிழமை ஒரு விளையாட்டு போட்டி இருந்துச்சு, அதாவது பாடசாலையில விளையாட்டு நிகழ்ச்சி, அதுல கலந்து கொண்டுட்டு வந்து கொஞ்சம் டயர்ட்ல நான் தூங்கிட்டேன், காலையில வர முடியும். சரி பிரச்சனை இல்லை, 6 மணி வகுப்புக்கு வர முடியாது, டயர்ட்ல தூங்கிட்டீங்கன்னா சுபம் தோந்தீங்களா? இல்லை டயர்ட்ல தூங்கிட்டேன், சுபம் தோந்தீங்களா? இல்லை. அப்ப அந்த தாய்கிட்ட நான் கேட்டேன், இவ்வளவு நீங்க படிக்க வைக்கிறீங்களே, இவ்வளவு பிள்ளையுடைய கல்வியில அக்கறையாக இருக்கிறீங்களே, ஏன் பிள்ளைக்கு சுபகு தொழுகைக்கு நீங்களாவது எழுப்பாட்டல? இல்ல, அவர் நல்ல பிளேயர், நல்ல ஒரு பிளேயர், ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த நாள் முழுக்க, சனிக்கிழமை முழுக்க அவர் அந்த போட்டியில கலந்து கொண்டு நல்லா விளையாடி உச்சம் டயர்டா இருந்தார். அவர் எழுப்பாட்டுறதுக்கு தாபமாக இருந்துச்சு, கொஞ்சம் தூங்கட்டுமே விட்டேன், அதனால தான் கிளாஸுக்கும் அனுப்பல. சுப்ஹானல்லாஹ். அப்ப நான் நினைத்தேன், இந்த சமுதாயத்துல நாம எப்படி இன்றைக்கு பிள்ளைகள் திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமை 5 நாள் சுபகு தொழும். ஏன் தொழுவும்? 5 மணிக்கு 5:30 மணிக்கு எழுந்திருவாங்க, எல்லாரும் தொழுதுட்டு குர்ஆன் ஓதிட்டு பாடசாலைக்கு ரெடி ஆகணும். 6:30 மணி 7 மணி ஆகும் போது ஸ்கூலுக்கு போகணும். சனிக்கிழமை வந்தா பாடசாலைக்கும் லீவு, சுபகு தொழுகைக்கும் லீவு. ஞாயிற்றுக்கிழமையா ஸ்கூல் லீவ், சுபகு தொழுகையும் லீவ். அப்ப 5 நாளா சுபகுக்காக எழும்பல்ல, பாடசாலைக்கு எழும்பினத்தால சுபகு தொழுதும். உண்மையான டெஸ்டிங் எது? ஸ்கூல் இருக்குதோ இல்லையோ, தொழுகைக்கு நீங்க எழும்புறதா இருந்தா எப்பயும் எழும்பணும், அப்படியா இல்லையா? அன்பு சகோதரர்களே, அதனால ஏன் நான் இந்த தொழுகை விஷயத்தை கொஞ்சம் ஆழமாக சொல்றேன் என்றால், தொழுகையை மட்டும் சரிப்படுத்தி பாருங்க. வாப்பா வீட்டுல இருந்தாரோ இல்லையோ, உம்மா சொன்னாங்களோ இல்லையோ, அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்ற ஓசை காதுல கேக்குதா? வாப்பா மாவனல்ல இல்ல, கண்டில இல்ல, ஸ்ரீலங்காலே இல்லாமல் இருந்தாலும், வாப்பா சைனால இருந்தாலும், அல்லாஹு அக்பர் என்ற அசான் கேட்டா ஏன் புள்ள பள்ளிக்கு பெய்த்திடும் என்று தைரியமா ஒரு வாப்பாவால சொல்ல முடியுமா இருந்தால், அவர் அந்த குழந்தையை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான பிள்ளையாக வளர்த்திருக்கிறார். இந்த தந்தையால் தான், இப்படிப்பட்ட தாயால் தான் மறுமையிலே வெற்றி பெற முடியும். என இதுவும் ஒரு பொறுப்பு. சும்மா அல்லாஹ் பிள்ளைய தந்தான் நாங்கள் வளர்க்கிறோம் என்பது அல்ல. அல்லாஹ் இந்த குழந்தை என்பது உங்களுக்கான சோதனை. செல்வத்தை அல்லாஹ் தந்தால் அதுவும் சோதனை, குழந்தையை தந்தால் அதுவும் சோதனை. அல்லாஹ் சோதிக்கிறார். குழந்தையை தந்துட்டு நீங்க பாவம் பார்க்குறீங்களா, டயர்டு, பிள்ளையோடு உண்மையான அன்பு வைத்திருந்தால், பிள்ளையோடு உண்மையான நேசத்தை வைத்திருந்தால், நீங்க எப்படி பாவம் பார்க்கணும் தெரியுமா?
நான் இந்த கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் சுபஹு தொழுகைக்காக எழுப்பாட்டி பிள்ளைய தொலை வைக்காவிட்டால் மறுமையில் அல்லாஹ் என் பிள்ளை கிட்ட தொழுதியான்னு கேள்வி கேட்பானே, என் புள்ள அங்க தடுமாறுமே, அல்லாஹ்க்கு பதில் கொடுக்க முடியாமல் தடுமாறி அந்த மறுமையிலே நஷ்டவாளியாகிடுமே. இப்படி பயப்படுங்க, இப்படி பயப்படுங்க. உண்மையாக நேசிக்கிறீங்களா? உண்மையா மறுமையை நம்புறீங்களா? மறுமையில என் புள்ள கை சேதப்படக்கூடாதா? கொஞ்சம் கஷ்டப்பட்டாவது அன்பாக சொல்லி இரக்கமாக சொல்லி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் எழுப்பாட்டி எடுங்க. இன்னைக்கு பிள்ளைய எழுப்பாடுறத கூட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆகினால் உம்மா வாப்பாவே என்ன பண்றாங்க? சுபகுக்கு லீவ் கொடுக்குறாங்க. நல்லா பாதுகாக்க தாய் தந்தையே சுபகுக்கு லீவ் கொடுக்குறாங்க. முதலாவது குழந்தையை வளர்க்கும் முன் நாம் அவர்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக நல்ல ஒரு முன்னுதாரணமாக நாம் இருந்து காட்டணும். புள்ள ஜமாத்துக்கு போகணும் என்று நாம் விரும்புகிறோமா? அசான் சொல்லும் போது உழுவோட வாப்பா பள்ளிக்கு வர்றத புள்ள டெய்லி பார்க்கணும். நாம் அப்படி இருக்கணும். அப்பதான் புள்ளைய மாத்தலாம். இது தொழுகை சம்பந்தமா. போதையில இருந்து புள்ளைய காப்பாற்றணுமா? ஆரம்பம் தொழுகையில. தொழுகையோட நல்லா இருக்கிற புள்ள தொழுகையிலேயே தொடர்ந்து தவறாமல் தொழுது வர்ற புள்ள அல்லாஹ் பாதுகாப்பான். இன்னைக்கு இந்த சினிமா புள்ளையுடைய ஆபாசத்தை தூண்டக்கூடிய சின்ன புள்ள. நான் சொல்றேனே, 4ஆம் ஆண்டு புள்ள காதல் கடிதம் கொடுக்குதுன்னா யாரை பார்த்து கொடுக்குது? யாரு காட்டி கொடுத்தா? யாரு சொல்லி கொடுத்தா லெட்டர் எழுதி கொடுக்கறதுக்கு? என்ன வாப்பா லெட்டர் எழுதி கொடுத்தது புள்ள காண்டுச்சா? வேற யாராவது எழுதி கொடுக்கறது புள்ள காணுதா? போதை எங்க இருந்து பழகுது? ஆபாசம் எங்க இருந்து பழகுது? அசிங்கத்தை யாரு காட்டி கொடுக்கிறா? அடாவடித்தனத்தை யார் காட்டி கொடுக்கிறா? இன்றைக்கு நாம் குடும்பமாக உட்கார்ந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை வந்தால், ஒரு போயா தினம் ஹாலிடே என்றால், கிறிஸ்மஸ் ஹாலிடே என்றால், என்ன மாதிரி ஒரு லீவு நாள் என்றால், தேர்தல் 2 தேர்தல் முடிஞ்சிச்சு. வாப்பா போட்டு பார்த்துட்டு இருக்கிறாரு எலெக்ஷன் ரிசல்ட். புள்ள வாப்பாட கண்ணு முழுக்க முழுக்க திரைப்படம். வாப்பாக்கு முழுக்க ரிசல்ட்டை பார்த்தா போதும், புள்ள என்னத்தை பார்க்குதுன்னு அவருக்கும் கவனம் இல்லை. புள்ள பார்க்குது முழுக்க சினிமா. சில பேர் நான் அதிகமாக கற்பித்தல் துறையில் இருக்கிறதால மாணவர்கள் சம்பந்தமாக நிறைய விஷயங்களை அவர்களோடு பேசி எந்த அளவுக்கு மாணவர்கள் இந்த சினிமாவின் மூலம் வழிகட்டு வைத்திருக்கிறார்கள், சினிமா நடிகர்களை பார்த்து எந்த அளவுக்கு பட்டு மோசமானவர்களாக ஆகியிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் உணர்ந்ததன் காரணமாக ஒவ்வொரு உரையிலும் மாணவர்களுக்காகவும் பெற்றோர்களுக்காகவும் செய்யக்கூடிய ஒவ்வொரு உரையிலும் இந்த சினிமா சம்பந்தமாக நான் வழிகாட்டி அது சம்பந்தமாக தெளிவு கொடுக்காம உரையை நிறைவு செய்வதே இல்லை. இந்த சினிமாவுடைய தாக்கத்தை சொல்லும் போது சில பேர் சொல்லுவாங்க எப்படின்னா, நாங்க கொஞ்சம் இருந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட், நாங்க அந்த நடிகன் இந்த நடிகன் எல்லாம் அப்படி எல்லாம் பார்க்கறது அல்ல. சும்மா ஒரு ஃப்ரீ டைம் கிடைச்சா, சும்மா ஒரு லீவு நாள் வந்தா கொஞ்சம் உட்கார்ந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக பார்க்கிறோம், சும்மா ஒரு சந்தோஷத்துக்காக பார்க்கிறோம். நான் உங்களுக்கு சொல்றேன், சினிமாவின் மூலம் வாழ்க்கையை தொலைத்த 100 பிள்ளைகளுடைய லிஸ்ட் நான் வச்சிருக்கிறேன். எந்தெந்த நடிகனால் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரழிந்து போனது என்று தொகுத்து வச்சிருக்கிறேன். என் வாப்பா சொல்றார், நடிகனுடைய பெயரை சொல்லி சொல்றார், இன்ன நடிகனை பார்த்து 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 இவன் பைத்தியம் பிடிச்சி அலையிற மாதிரி இருக்கிறான். நல்லா படிச்சுட்டு இருந்த புள்ள, நல்லா ரிசல்ட் எடுத்துட்டு இருந்த புள்ள, நல்லா தொழுத புள்ள, இப்படி ஒரு நடிகனை பார்த்து அவனை மாதிரியே அவனை தலையில தூக்கி வச்சு கொண்டு இன்னைக்கு புள்ளையோட வாழ்க்கை இப்படி பேத்துட்டு இவனை என்னமாவது ஒரு கவுன்சிலிங் கொடுத்து திருத்த முடியாதான்னு கேட்கிறோம். இப்போ நாங்கள் எந்த திரைப்படத்தை எந்த சினிமாவை சரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானே, சரி சும்மா ஒரு லீவுக்கு தானே என்று விட்டுறோமோ, இதுதான் பிள்ளைய ஆபாசத்துக்கு தூண்டுது. நான் கேட்குறேன், அன்பு தந்தைமார்களே, நீங்களும் பொறுப்புதாரிகள். அல்லாஹ் உங்களை பற்றி உங்களிடத்தில் உங்கள் பிள்ளையை பற்றி விசாரிப்பான்.
அர்ரிஜாலு கவ்வாமூன அல நிசான்னு அல்லாஹ் சொல்லுகிறான். இதை நாங்க எப்படி என்ன மனைவி மீது ஆதிக்கம் செலுத்துறதுக்கு தான் இதை காட்டுறோம். ஆம்பளை தான் எல்லாம், ஆம்பளைக்கு தானே எல்லாம், உம்பளை விட ஆம்பளை ஒசத்திட்டு தப்பான வியாக்கியானம் கொடுத்து அப்படி காட்டுறோம். அர்ரிஜாலு கவ்வாமூன அல நிசா என்றால் நீங்க தான் தலைவர், உங்களுக்கு எல்லாரும் கட்டுப்படணும். உங்களுக்கு எல்லாரும் கட்டுப்படணும் என்றா என்ன அர்த்தம் என்றா, இந்த வீட்டில் சினிமா பார்க்க கூடாதுன்னு வாப்பா கட்டளை போட்டா அந்த ஊடு அதுபடி இயங்கணும். வாப்பா வெளியே போன பின்னாடி உம்மாவும் பிள்ளைகளும் சேர்ந்து அந்த சினிமாவை பார்க்குதுண்டா நீங்க நல்ல ஒரு தலைவர் என்ற அர்த்தம் அல்ல. அல்லாஹ் மறுமையிலே பார்க்காத, பேசாத, தூய்மைப்படுத்தாத கூட்டங்களில் ஒரு கூட்டம் அத்தையூஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்லலாம் அத்தையூஸ், இந்த தையூஸ் என்றா யார சொல்லலாம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, தன்னுடைய குடும்பத்தாருடைய விடயத்தில் வெக்கம் கெட்டிருக்கக்கூடிய ஆண். நாங்க ஆம்பளை நான் சொல்றதை தான் கேட்கணும் என்று மற்ற விஷயத்துல எல்லாம் இதாக்குவோம், சரி. ஆனால் மார்க்க விடயம் என்று வரும்போது ஏண்ட வீட்டில் அருவருக்கத்தக்க விஷயம் நடக்குதா, ஏண்ட மனைவி இன்னொரு ஆணை பார்த்து அந்த நடிகனை இந்த நடிகனை ரசிக்கிறாளா, ஏண்ட பிள்ளைகள் அந்த ஆபாச நடிகர்கள், சரி. இந்த சமுதாயத்தினுடைய பெரிய சாப கேடு இவங்க. எந்த அளவுக்குன்னா குர்ஆன் சுன்னாவை வாழ்க்கை வழிமுறையாக எடுத்து வாப்பா மஸ்ஜிதுடைய நிர்வாகி, அல்லது இவர்தான் இந்த ஊருக்கே குர்ஆன் சுன்னாவை கொண்டு வந்தார் என்று சொல்ற அளவுக்கு இவர்தான் முழுக்க தியாகம் செய்து இந்த மக்களுக்கு ஷிர்கையும் பிதஅத்தையும் ஒழித்து தெளிவான மார்க்கத்தை இந்த ஊருக்கு சொல்லி கொடுத்தார் என்று சொல்ற அளவுக்கு வாப்பாவுடைய கொள்கை உறுதி. மகன் எப்படி தெரியுமா, மகன் எப்படி தெரியுமா, மகன் 10 பேரை சேர்த்து கொண்டு இன்ன நடிகனுடைய படம் வந்திருக்கிறது தியேட்டர்ல முன் வரிசை. அல்லாஹ் பாதுகாக்கணும். சமூகத்தினுடைய நிலைமை இது. இந்த சினிமாவை மட்டும் எங்களால் கட்டுப்படுத்த முடியும் என்றால், எங்களோட ஆபீஸுக்கு பக்கத்துல அன்னைக்கு நடந்துட்டு போன ஒரு தியேட்டர் இருக்குது, ஒரு சூப்பர் ஸ்டார் நடிகர் சூப்பர் ஸ்டார் வச்சுக்கிறாங்களா, இவருடைய படம் வந்திருக்குது. அந்த நடிகன் இப்படி ஒரு துப்பாக்கிய கையில வச்சு இப்படி நிக்கிறான், அதான் போஸ்டர், அதான் போஸ்டர், சரி. ஒரு முஸ்லிம் தாடியோட இருந்தா அவருக்கு என்ன தீவிரவாதி, அவனை பார்த்தா பயமாம். ஜுப்பாவோட ரோட்ல போனா இப்படி பாக்குறாங்க, இவன் யாரு, துப்பாக்கிய வச்சுட்டு அவன் நிக்கிறான், உலகமே அவனை சூப்பர் ஸ்டார்னு போட்டுது. அடுத்தவனை பார்த்தா சிகரெட்டை வச்சுட்டு நிக்கிறான் படத்துல. இதுல வேற என்டர்டைன்மெண்ட். எது என்டர்டைன்மெண்ட் கேட்கிறேன்னா, சிகரெட் குடிக்கிறதா என்டர்டைன்மெண்டா, இல்ல துப்பாக்கியை கொண்டு வந்து சுட்டு காட்டுறதா என்டர்டைன்மெண்டா, அடுத்தவனை ஒருத்தன் அடிக்கிறதும் தூக்கி வீசுறதும், உம்மா வாப்பாக்கு தெரியாமல் ஒரு பிள்ளையை கடத்தி கொண்டு போய் திருமணம் செய்வதும், இதுதான் என்டர்டைன்மெண்டா? மகரிப் முடிஞ்சு இந்த மஸ்ஜிதில் ஒரு நிக்கா நடக்குதுன்னு வைங்க, திருமணம் முடிச்சாச்சு, மாப்பிள்ளை ஹலாலாக மகர் கொடுத்து தன்னுடைய மனைவியை ஹலாலாக்கி கொண்டுட்டார், வழி எல்லாம் கொடுத்து முடிஞ்சு, அக்கது முடிஞ்சு, பொண்ணு வீட்டுல இருக்கிறேன், மாப்பிள்ளை பள்ளியில இருந்து நேரம் வீட்டுக்கு போறார், பொண்ணு உட்கார்ந்து இருக்குது. முதல் தடவை தன்னுடைய ஹலாலான மனைவி தான் மகர் கொடுத்து இஸ்லாமிய அடிப்படையில் ஹலாலாக நிக்கா செய்து திருமணம் முடித்த மனைவி, மனைவி பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்குது. இவர் போனவர் மனைவியின் மீதுள்ள அன்பால எல்லாரும் இருக்கிறாங்க. ஹலாலான மனைவி போய் அப்படியே கட்டி அணைச்சு எல்லாட்ட முன்னுக்கு முத்தம் கொடுக்குறான்னு வைங்க. சொந்த மனைவிக்கு, தன்னுடைய மனைவிக்கு, குடும்பத்தா வேற யாரும் இல்ல, குடும்பத்தாக்கள் தான் இருக்கிறாங்க, மாமா மச்சான் மைனி சின்ன பிள்ளை பெரியவங்க எல்லாம் இருக்கிறாங்க. நாம் என்ன சொல்லுவோம்? ஒரு ரோசமுள்ள ஆணாக நீங்க என்ன சொல்லுவீங்க? என்னத்தான் அது அவனுடைய ஹலாலான மனைவியா இருந்தாலும் அடுத்து அவன் இன்னைக்கு தான் மாப்பிள்ளையாக முத தன்னுடைய ஹலாலான மனைவியை தொடக்கூடிய வாய்ப்பை பெறுகிறார். அப்ப அவருக்கு கொஞ்சம் எவ்வளவு ஆர்வம் இருக்கும், மனைவியை கட்டி பிடிக்கணும் என்று, முத்தம் கொடுக்கணும் என்று. நாம் என்ன சொல்லுவோம்? குடும்பத்தில் உள்ள மூத்தவர்கள் என்ன சொல்லுவாங்க? என்னத்தான் ஹலாலா இருந்தாலும், என்னத்தான் அவரு நிக்கா முடிச்சிருந்தாலும்,
4 பேருக்கு முன்னுக்க கட்டி பிடிச்சது தப்பா இல்லையா? சொந்த மனைவியை சின்ன பிள்ளைகள் பார்த்துட்டு இருக்கத்தக்கன முத்தம் கொடுத்தது தப்பா இல்லையா? கேட்போமா இல்லையா? ஹராமா? நான் கேட்கிறேன், ஹராமா இப்படி நடந்தா? இல்ல. ஆனால் ஒரு ஒழுக்கம் இருக்குது, ஒரு முறை ஒன்று இருக்குது. சரி, நீங்க உங்களோட மனைவியை தனியா கூட்டிட்டு போயிட்டு எல்லாம் பண்ணுங்க, யாரும் ஒன்றும் கேட்க போறது இல்லை. உங்க மனைவி உங்களுக்கு ஹலால். ஆனா 4 பேர் முன்னாடி நீங்க இப்படி பண்ணிருக்க கூடாதுன்ற அறிவுரை கொடுப்போமா இல்லையா? அப்படி கொடுக்கிற அதே தந்தை பெருநாள் தினத்தில், விடுமுறை தினத்தில் என்டர்டெயின்மெண்ட் என்று சொல்லி எவனோ ஒரு நடிகன், அந்த நடிகன் யாரு? யாரோ ஒருத்திய திருமணம் முடிச்சு யாரோ ஒருத்திக்கு கணவனாக இருக்கக்கூடிய அந்த நடிகன். இங்கால ஒரு நடிகை, அவ யாரு? இன்னொருத்தனுக்கு மனைவி. யாரோ ஒருத்தனை திருமணம் முடித்து அவனுக்கு மனைவியாக இருக்கக்கூடிய ஒரு பெண், ஒரு நடிகை. 2 பேரும் நடிக்கிறாங்க, காசுக்காக நடிக்கிறார்கள். இவங்க காசு சம்பாதிக்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய மாளிகையிலிருந்து பேச முடியாது, சொல்ல முடியாது. இந்த திரைப்படத்தில் என்ன கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கிறது மட்டுமா? என்னென்னலாம் பார்க்க கூடாதோ, ஒரு சின்ன பிள்ளைக்கு என்னென்னலாம் தெரியக்கூடாதோ, அரை நிர்வாணத்தை தாண்டி 3/4 நிர்வாணமா எல்லாத்தையும் காட்டியாச்சு. இப்படி பார்க்கிற பிள்ளைக்கு நிர்வாணமா ஆபாச படம் பார்க்க தோணுமா இல்லையா? தோணுமா இல்லையா? நீங்க சொல்லுங்க. இந்த வீட்டுக்குள்ள சினிமாவை நாம் அனுமதித்தால் ரோஷம் கெட்டவர்கள். மறுமையில் அல்லாஹ் என்னை பார்க்க மாட்டான், என்னோடு பேச மாட்டான், என்னை தூய்மைப்படுத்த மாட்டான். அழகாக, அன்பாக, பக்குவமாக நம்முடைய பிள்ளைக்கு இந்த சினிமாவை பற்றி சொல்லிக் கொடுக்கணும். இந்த சினிமா நடிகன் என்றால் பிள்ளைக்கு வாந்தி வரணும். எங்கேயாவது அப்படி நடக்குமா? எங்கேயாவது அப்படி நடக்குமா? நாங்கள் ஹலாலான உணவுன்னு சாப்பிட்றோமா இல்லையா? தேடி சாப்பிடுவோம். பண்டி இறைச்சியை கண்டாலே எங்களுக்கு வாந்தி வரும், வயிறு என்னமோ பண்ற மாதிரி இருக்கும். இஸ்லாத்திலே தடுக்கப்பட்ட விபச்சாரத்தை தூண்டக்கூடிய சினிமாக்கள், கொலை சர்வசாதாரணமா. இன்னைக்கு ஒருத்தன் இப்படி ஒருத்தனை சுட்டுட்டு போறான், யாரு காட்டி கொடுத்தான்? நான் கேட்கிறேன், இங்க உள்ள தந்தைமார்களே, பெரியவர்களை நீங்க சொல்லுங்க, உங்களோட வாழ்க்கையில எத்தனை தடவை ஒருத்தர் உங்களோட கண்ணு முன்னாடி நேரடியா ஒரு கண்ணை எடுத்து அடுத்தவரை சுடுறத யார் யார் கண்டிருக்கீங்க? கொஞ்சம் கையோசனை பாருங்க. நேரடியா நான் ஒரு ஆளை கண்ணை எடுத்து சுட்டு கொள்றத நான் கண்ணால கண்டிருக்கிறேன். உண்மையா அப்படி கண்டவன் கொஞ்சம் கையோசனை பார்ப்போம். இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? இல்ல. இருந்தா 1-2 பேர் இருப்பாங்க எங்கேயாவது, அரிதாக. ஆனா இன்றைக்கு படத்துல ஹீரோ என்றால் சிகரெட் இல்லாட்டி அவர் கதாநாயகன் இல்லை, கையில கன் இல்லாட்டி அவர் கதாநாயகன் இல்லை. கொலை செய்வதை தூண்டி அடாவடித்தனத்தையும் அடுத்தவனை அடிச்சு சண்டை பிடிச்சி எல்லாம் நடிப்பு, வெறும் நடிப்பு, எல்லாம் ஏமாற்றம், எல்லாம் வெறும் பொய். இந்த பொய்யை, இந்த ஏமாற்றத்தை, இந்த நடிப்பை செய்து செய்து அந்த நடிகர்கள் இன்றைக்கு உச்சத்தில் இருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளை அதை பார்த்து பார்த்து வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கிறது. பாடசாலை மாணவர்களோடு அதிகம் தொடர்புள்ளவன் என்றதால சொல்லுகிறேன். கல்வியில மாணவர்கள் பின்தங்கி, பரீட்சைகள்ல பின்தங்கி, ஒழுக்கத்திலிருந்து தூரம் போய் போதைக்கு அடிமையாகி, ஆபாச படங்களுக்கு அடிமையாகி வாழ்க்கையை தொலைத்ததற்கு பின்னணி என்ன என்று ஆய்வு பண்ணிவிட்டு பேசுகிறேன். இந்த சினிமாவை மட்டும் உங்கள் வீட்டிலே நிப்பாட்டி பாருங்கள். சின்ன பிள்ளைகள் வளர்க்கிறதா இருந்தால் இந்த சினிமாவை ஹராமாக்கி, சினிமாவை கண்டாலே, இந்த நடிகைகளை கண்டாலே மனம் பெரட்டி கொண்டு வாந்தி எடுக்கிற அளவுக்கு ஒரு இவர்கள் எல்லாம் அசிங்கம் பிடித்தவர்கள் என்று பார்க்கும் போது சொல்லக்கூடிய அளவுக்கு பிள்ளையை வளர்த்துட்டோம் என்று வைங்க, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்முடைய பிள்ளைகளுக்குள் நாம் காணலாம். அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த சினிமாவுடைய விடயத்தில், இதுவே தனி தலைப்பு சினிமாவுடைய விஷயமே. அதனால இதில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். இன்னும் சில விடயங்களை நான் இன்ஷா அல்லாஹ் இஷாவுடைய அஸானுக்கு பின்னாடி நாங்கள் பார்ப்போம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ்
أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله அன்பு சகோதரர்களே, அதாவது இந்த சினிமாவுடைய விடயம் இது உண்மையாக தனி தலைப்பாக இதனுடைய பாரதூரங்கள் உளவியல் ரீதியாக குழந்தைகள் எந்த அளவுக்கு தாக்கப்படுகிறார்கள், படிப்பு விஷயத்தில் கல்வி விஷயத்திலும் சரி, ஒழுக்க விஷயங்களிலும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் இவர்கள் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள் என்பது தனியாக சொல்ல வேண்டிய ஒரு தலைப்பு. சினிமாவிலிருந்து மட்டும் என்னுடைய பிள்ளையை நான் பாதுகாத்து கொண்டால் பிள்ளைக்கு நிறைய நேரம் மிஞ்சும். குர்ஆனை ஓதுவதற்கு பிள்ளைக்கு தெரியுமா என்று பார்த்தா, குர்ஆனை ஓதுறதுக்கு பிள்ளைக்கு தெரியுமா என்று பார்த்தா, எத்தனையோ பிள்ளைகளுடைய பதில் ஒழுங்கா தெரியாது, தஜ்வீதோட தெரியாது. ஆனால் சினிமா பாடல்களை அச்சடிச்ச மாதிரி படிக்க தெரியும். சரி, சினிமா என்றைக்கு நம்முடைய வீட்டிலிருந்து ஒழித்து கட்டப்படுகிறதோ அன்றைக்கு நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் அந்த வீட்டிலே இருக்கும். அந்த பிள்ளை சிறந்த ஒரு பிள்ளையாக உருவாகும். சினிமா நடிகனை போன்று பேசுகிறான். இன்னைக்கு சுப்ஹானல்லாஹ், நாங்க பிள்ளைகள் இந்த போனுக்கு அடிமையாக இருக்கிறாங்க, மொபைல் போனுக்கு அடிமையாக இருக்கிறாங்க, இந்த மொபைல் பாவனையில அதிகமாக ஈடுபடுறாங்க. இதுல இருந்து காப்பாற்றுவதற்கு என்ன வழி என்றெல்லாம் நிறைய பேசப்படுது. பெற்றோர்கள் இருக்கிறாங்க, எப்படி தெரியுமா, ஒரு 4 வயசுக்குள்ள சினிமா டயலாக் அழகா பேசுதுன்னு வீடியோ பண்ணி அவர்களே தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்துல ஷேர் பண்றாங்க. ஏண்ட புள்ள இந்த நடிகன் மாதிரி பேசுது, ஏண்ட புள்ள இந்த நடிகை மாதிரி டான்ஸ் ஆடுது. நாமளே புள்ளைய போட்டு இதுல இயக்கி வீட்டுக்காக்கள் வந்தா கொஞ்சம் அந்த டயலாக பேசி காட்டுங்க. என்ன டயலாக்? குர்ஆன் வசனமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு ஹதீஸா? சினிமாவுடைய டயலாக ஒரு நடிகன் பேசினதை நாம் பேச சொல்லி அழகு பார்க்கிறோம், சோசியல் மீடியாவில் போட்டு அழகு பார்க்கிறோம். இன்னைக்கு வரும்போது நான் ஒரு செய்தி படித்தேன். ஆஸ்திரேலியால ஒரு சட்டம் கொண்டு வருகிறார்கள். நினைக்கிறேன் இன்றிலிருந்து அது நடைமுறைப்படுத்தப்பட போவது போல 16 வயதுக்கு கீழே உள்ளவர்களுக்கு சோசியல் மீடியா பாவிப்பது தடை. இலங்கையில மட்டும் இந்த சட்டத்தை கொண்டு வந்தா நைனே அத்தனை பேரையும் எடுக்க வைக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அப்ப நீங்க கேட்பீங்க, அப்ப இந்த சோசியல் மீடியா எல்லாம் வர முன்னாடி நைனே எடுக்கலையே எல்லாரும்? உண்மைதான். ஆனா இன்றைக்கு இந்த நைனே எடுக்க முடியாத காரணத்துல மிகப்பெரிய காரணம் என்ன மாறிச்சு தெரியுமா? இன்னைக்கு படிக்கிறதுக்கு தாராளமாக வசதி இருக்குது, வகுப்புகள் ஏராளம் நடக்குது, நல்லா புரியும். அப்ப இருந்த மாதிரி கஷ்டம் இல்லை, அப்ப இருந்த மாதிரி லைட் இல்லை, வெளிச்சம் இல்லை,
புத்தகம் வாங்க காசு இல்லைன்னு இல்லை, எல்லா வசதியும் கொடுக்கப்பட்டும் புள்ள ஃபெயில் ஆகிறதுக்கு மெயின் காரணம் என்ன? நீ படிக்கிறேன்னு என்று போன் எடுத்துட்டு புள்ள யூடியூப்ல என்னென்னமோ பார்த்துட்டு இருக்குது. உம்மாவுக்கும் தெரியாது, வாப்பாவுக்கும் தெரியாது. ஜூம்ல கிளாஸுக்கு போறேன்னு என்று சொல்லிட்டு புள்ள என்னென்னமோ இன்ஸ்டாகிராம்ல பண்ணிட்டு இருக்குது, டிக்டாக்ல என்னென்னமோ பார்த்துட்டு இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால் நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்மையில் மதரசா மாணவர்கள், அம்பாறை மாவட்டத்தில் மதரசா மாணவர்கள் வெள்ள நீர்ல அடிபட்டு போனார்கள். ஜனாசாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. நினைக்கிறேன் இன்னும் ஒரு பிள்ளையுடைய ஜனாசா இன்னும் என்னன்றே தெரிய, ஜனாசாவா உயிரோடு இருக்குதா என்று தெரியாது. நான் உங்களுக்கு 2 சம்பவம் சொல்றேன். இந்த சம்பவத்தோட இன்னொன்று, சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு ஊரில் குத்துபாவை முடிச்சுட்டு அங்கே மதியம் ஒரு 2 மணி 2:30 மணி இருக்கும். இலங்கையில் ஒரு முக்கியமான முஸ்லீம், நான் ஊர் பேர் சொல்ல விரும்பல, ஒரு முக்கியமான முஸ்லீம் ஊரில் டவுனில் நிற்கிறேன். என்னுடைய ஊருக்கு பஸ் எடுக்கிறதுக்கு பஸ் வருது. பஸ்ஸில் ஏறியாச்சு. நான் சீட்டில் உட்கார்ந்துருக்கிறேன். இதே மாதிரி ஜும்மா குத்துபா முடிச்சுட்டு இதே மாதிரி ஆடையில் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். பஸ்ஸில் 6 அல்லது 7 முஸ்லீம் ஆண் மாணவர்கள் பஸ்ஸில் ஏறினாங்க. எல்லாம் சாதாரணமாக படிக்கிற வயசு பொடியமா பஸ்ஸில் ஏறி கொஞ்சம் நேரம் பஸ்ஸு போகுது. அந்த பஸ் ஃபேமிலி ட்ரிப் போகிற பஸ் மாதிரி. பஸ்ஸுக்குள்ள முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள் இருக்கிறார்கள், பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த சகோதரர்கள் இருக்கிறார்கள், எல்லாரும் இருக்கிறார்கள். இந்த 6 அல்லது 7 முஸ்லீம் ஆண் மாணவர்கள் பஸ்ஸுக்குள்ள ஏறி போட்ட அடாவடித்தனம், கூத்து கும்மாளம், சுபஹானல்லாஹ். அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்றேன், இந்த ஆடையோட இந்த தொப்பியோட அந்த பஸ்ஸுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்க அவமானமாக இருந்துச்சு. பஸ்ஸை விட்டு இறங்குவோமான்னு நினைச்சிச்சு. ஆனால் நான் பொறுமையா இருக்கிறேன். அந்த மாணவர்கள் இங்கே இருந்து பின்னாடி இருந்து முன்னாடி உள்ள அந்த பொடியின பேர் சொல்லி அழைக்கிறான், பட்ட பேரை சொல்லி கத்துறான், சிரிக்கிறான், நக்கல் பண்றான். ஏதோ பஸ்ஸுக்குள்ள சொந்த குடும்ப ஃபேமிலி ட்ரிப் கொண்டு போனால் எப்படி பாட்டு படிச்சு கொண்டு குழப்பிக்கொண்டு ஜோக் பண்ணி கொண்டு அப்படி ஆரவாரமா இருக்குமோ அது மாதிரி இந்த பஸ் இருக்குது. அந்நிய மதத்தவர்கள் எல்லாம் இப்படி பார்க்கிறார்கள். முஸ்லிம் பிள்ளைகள் என்று அடையாளமிட்டு விளங்குது முகத்துல. கொஞ்ச நேரத்துல ஒரு பொடி எனக்கு பக்கத்துல உள்ள பொடியை கால் பண்ணி, நான் பேரையும் சொல்லல, எனக்கு இந்த பேர் கூட இன்னும் ஞாபகம். அந்த பொடியன்ற பேரை சொல்லி எங்கடான்னு கேட்கிறான். அப்ப என்னமோ சொல்றான் போல, நீ வராம போக இயலாது, நீ வரணும். அல்லாஹ் மீதானே நடந்த சம்பவத்தை அப்படியே சொல்றேன் நான் உங்களுக்கு. நீ வராம போக இயலாதுன்றான். அவன் திரும்ப என்னமோ சொல்றான் போல. இவர் சொல்றாரு, அதெல்லாம் பயப்பட தேவையில்ல, டிக்கெட் நான் எடுக்கிறேன், பஸ்ஸுக்கு மட்டும் நீ காசு கொண்டு வா சொல்லி வச்சுட்டு பக்கத்துல உள்ள நண்பர்கிட்ட சொல்றான், காசு இல்லையா டிக்கெட் எடுக்க வரையலான்றான். அப்படி விட்டுட்டு போயலுமா அவனை? நான் சொன்னேன் நான் டிக்கெட் எடுக்கிறேன், பஸ்ஸுக்கு மட்டும் சல்லி எடுத்துட்டு வர சொன்னேன் அப்படின்னு. சரி, எனக்கு உண்மையாக அது வரைக்கும் எதுவுமே புரியல. அவங்க இறங்குற நேரம் கொஞ்சம் கிட்ட வருது. திரும்ப கோல் எடுத்து எங்கன்னு கேட்கிறான். அவன் என்னமோ பதில் சொல்றான் போல, வந்துட்டு இருக்கிறானாம் என்று சொல்லிட்டு தளபதி படத்தை மிஸ் பண்ணேலுமான்றான். சுப்ஹானல்லாஹ். அசிங்கமான ஆபாசத்தை தூண்டக்கூடிய அந்த நடிகர்களுடைய பெயர்கள் அல்லாஹ்வுடைய மாளிகையில் சொல்ல தேவையில்லை. அசிங்கம் பிடித்த நடிகர்கள் என்ன சொன்னா தெரியுமா? தளபதி படத்தை மிஸ் பண்ணேலுமா. அல்லாஹ் மீது ஆணையாக அந்த நிமிடம் நான் அன்றைக்கு வீட்டுக்கு போய், ஏன்னா நான் இந்த கல்வித்துறையில் மாணவர்களோடு முஸ்லிம் குறிப்பாக நம்முடைய இளைஞர்களை மார்க்கத்தின் வழியில் நிலைநிறுத்துவதற்கு, இஸ்லாத்தோடு அவர்களை வாழ்க்கையை முறைப்படி கொண்டு வருவதற்கு ஏராளமான முயற்சிகளை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற நேரத்தில் இப்படி ஒரு சம்பவத்தை கண்ணால் பார்க்கும்போது, தளபதி படத்தை மிஸ் பண்ணேல்மான்னு அவன் கேட்கிறானாக இருந்தால், யாரு சகோதரர்களை தளபதி, யார் தளபதின்னு கேட்கிறேன்னா
இந்த தளபதி எவனோ ஒரு அசிங்கம் பிடித்த கூத்தாடி நடிகனை என்னுடைய உம்மத்தில் உள்ள ஒரு புள்ளை வாய் கூசாமல் தளபதி என்று சொல்லுகிறானாக இருந்தார். அந்த வாப்பாவிடத்தில் அல்லாஹ் கேட்க மாட்டானா? அந்த உம்மா இடத்துல அல்லாஹ் கேட்க மாட்டானா? என்ன புள்ள வளர்த்து வச்சிருக்கிறீங்க? என்னையும் உங்களையும் உயிருக்கு மேலாக நேசித்த தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உயிரிலும் மேலான தலைவர். இந்த நபியை பற்றி அந்த பிள்ளைக்கு ஒரு வார்த்தை தெரியுமா? சில பாடசாலைகளில் நான் போய்த்து ரசூலுல்லாவை பற்றி கேட்கும் போது, ரசூலுல்லாவுடைய பிள்ளைகளுடைய பெயர் தெரியுமா என்று கேட்கும் போது, ரசூலுல்லாவுடைய மனைவியுடைய பெயரை கேட்கும் போது ஃபாத்திமா என்று சொல்லுகிறார். வல்லாஹி ஃபாத்திமா என்ற ரசூலோட மனைவியாம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை பற்றி தெரியாது. அந்த தூதர் எங்களுக்காக எப்படியெல்லாம் பாடுபட்டார் என்பது தெரியாது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி இமாம் புகாரி அவர்கள் 14வது செய்தியாக பதிவிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்கள் முஃமினாக முடியாது. லா யுமினு அஹதுக்கும், உங்களில் யாரும் முஃமினாக முடியாது. ஹத்தா, எதுவரைக்கும்? அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மாயின். நீங்கள் பெற்றவர்கள், உங்களை பெற்றவர்கள், இந்த சமுதாயத்தில் உள்ள அத்தனை பேரையும் விட என்னை நீங்கள் நேசிக்காத வரைக்கும் நீங்கள் முஃமின் அல்ல. நான் நீங்களும் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதரை, தலைவரை நேசிக்கிறோமா? என்னுடைய பிள்ளை அந்த தூதரை தலைவன், அந்த தூதரை உயிரிலும் மேலான தலைவர், இவர் தான் என்னுடைய தளபதி, இவர் தான் என்னுடைய தலைவர், இவர் தான் எனக்கு எல்லாமே என்று அந்த தூதரை பேசுகிறதா? எவனோ ஒரு கூத்தாடி நடிகனை தளபதி என்று சொல்லும் போது அந்த தூதர் இந்த வார்த்தையை கேட்டிருந்தார். வல்லாஹி நான் அன்றைக்கு நினைத்தேன், தாயிஃபிலே ரசூலுல்லாஹ் பட்ட கஷ்டத்தை எல்லாம் நாம் படித்தோம். காலிலே அடித்து ரத்தம் கொட்டுகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்க சொல்லுங்க, இந்த 2 மலையையும் உண்டாக்கி அழித்து போடுகிறோம் இந்த ஊரை. அந்த உயிரிலும் மேலான தலைவர் என்ன சொன்னார்? என்னுடைய சமூகம் பின்னாடி இவர்கள் திருந்துவார்கள், பின்னாடி இவர்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்கள், வேண்டாம் என்றார்கள். அந்த தூதர் இந்த வார்த்தையை கேட்டால் ஒரு ஹராமான விபச்சாரத்தை தூண்டக்கூடிய நடிகனை இன்றைக்கு தளபதி என்கிறார்கள். ரசூலுல்லாஹ் பத்ர் யுத்தத்தில் தளபதியாக நின்று ரசூலுல்லாஹ் இந்த உம்மத்துக்காக செய்த சேவை, என்னையும் உங்களையும் நேசித்ததன் அடையாளம். இன்றைக்கு நாங்க பள்ளியில உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறோம், அல்லாஹ்வை தொழுகிறோம், அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டுகிறோம், அல்லாஹு அக்பர் என்று சுஜூதை தலையிலே வைக்கிறோம் என்றால் அந்த தூதரும் அந்த சஹாபாக்களும் பட்ட கஷ்டம், அவர்களுடைய வாழ்க்கையை படிச்சு கொடுத்தோமா பிள்ளைகளுக்கு? அந்த சஹாபாக்களை பற்றி சொன்னா தெரியுமா என்னோட பிள்ளைகளுக்கு? தளபதி என்ற எவனோ ஒருத்தனை இன்றைக்கு செய்தித்தாள்ல படிக்கிறேன், இன்னொரு நடிகனை கடவுளாக்கி விட்டார்கள். அல்லாஹ், கொஞ்சம் மீடியாவை திறந்து படிச்சு பாருங்க. ஒரு நடிகர், நான் பேர் சொல்ல மாட்டேன், எனக்கு இந்த நடிகர்களுடைய பேர் சொல்ல விருப்பம் இல்லை. பள்ளியில ஒரு நடிகனை கடவுளே என்று கொண்டு வந்து விட்டார்கள். நம்முடைய புள்ள ஷிர்க்கு. நாம இன்றைக்கு தர்கா வழிபாடு, கபர் வழிபாடு ஹராம் என்று பேசுகிறோம், ஷிர்க் என்று சொல்லுகிறோம். சொல்லத்தான் வேணும், ஷிர்க்கு தான். நடிகனை சொல்லி கடவுளே என்றார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த இந்த இளைஞர்கள் போன பயணம் இருக்கிறா இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்கணும். அவர்கள் ஒரு திரைப்படத்தை பார்ப்பதற்கு போகிறார்கள். போகிற வழியில் ஒரு திடீரென்று ஒரு விபத்துக்குள்ளாகினர். திடீரென்று அந்த மரணம் வந்தால் அந்த தாய் தந்தையுடைய நிலைமை என்ன? அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை நிலைமை என்ன? இப்ப கொஞ்சம் இந்த ஊர் இலங்கையில இதுதான் இன்றைக்கு பேசும் பொருள். இந்த மதரசா மாணவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு நசீபாக்கி இருக்கிறார் ஷஹீதுடைய அந்தஸ்தை. மிகப்பெரிய பாக்கியம் அது. ஏனென்றா இந்த அனர்த்தத்தில், வெள்ளத்தில் மூழ்கி மரணித்தால் ஷஹீத், ஆதாரபூர்வமான செய்தி. கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க, இந்த பஸ்ஸில் போன 6-7 மாணவர்கள், இளைஞர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி கொடுக்கணும். இந்த மரணித்த மதரசா மாணவர்கள் எப்படி ஒரு வித்தியாசம்!
மதரசாவில் புள்ள சில பேர் சொல்லுவாங்க, என்ன உம்மா வாப்பா என்ன மார்க்கத்துக்காகவா போட்டிருக்கிறாங்க, அதுலேயும் பேசுகிறார்கள் இன்றைக்கு. அது எப்படி ஷஹீத் என்று சொல்ற? என்ன மார்க்கத்துக்கு கிளாஸ்ல 40வது வர்றான், படிக்க இயலாதுன்னு மதரசாக்கு பிடிச்சி அனுப்பி விட்டு இருப்பாங்க என்று எல்லாம் பேசுகிறார்கள். எல்லாம் பாதுகாக்க வேண்டும். எதுக்கு அனுப்பினாலும், படிப்பு வருதுன்னு அனுப்பினார்களோ வரவில்லை என்று அனுப்பினார்களோ, தொழிலுக்கு அனுப்பி சம்பாதிச்சுட்டு வா கூலி வேலை செய்ய என்று அனுப்பாமல் அல்லாஹ்வுடைய வேதத்தை படிப்பதற்கு அனுப்பினார்களே அந்த தாயும் தந்தையும். இந்த குர்ஆனை பாடமாக்குவதற்கு ஹிஃபுல் செய்வதற்கு அனுப்பினார்களே அந்த தாயும் தந்தையும். நான் அந்த சம்பவத்தை நினைச்சு இன்றைக்கு வல்லாஹி இன்றைக்கு தான் நான் முழுமையாக அந்த விடயத்தை பார்த்தேன். பார்க்கும் போது அந்த ஜனாசாக்கள், ஒவ்வொரு பிள்ளையுடைய ஜனாசாக்கள் வருது. மௌலவி போட்டு காட்டினார். ஒரு மாணவன் பேசுறான், நான் உம்மா வாப்பாக்கு தெரியாம நீச்சல் கற்றுக்கொண்டேன். உம்மா வாப்பாக்கு தெரியாது, வீட்டுக்கு பக்கத்துல உள்ள ஒரு இடத்துல போய் குளத்துல போய் நான் கொஞ்சம் நீந்தி பழகினேன், அதனால 2 பிள்ளைகளை காப்பாத்தினேன் என்று ஒரு மாணவன் பேசுறார். நீங்க பார்த்திருப்பீங்க. என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி அந்த உயிர்கள் ஜனாசாக்கள் பிரிந்து விட்டது. இன்னும் ஒரே ஒரு பிள்ளையுடைய ஜனாசாவா உயிரோடு இருக்கிறார் தெரியாது, எப்படி ஏங்கிக் கொண்டிருப்பார்கள். இன்றைக்கு நாம் புள்ள எக்ஸாம்ல பாஸ் ஆகணும் என்று ஏங்குகிற அளவுக்கு இந்த புள்ள சுபகு தவற விடக்கூடாது என்று ஏங்குகிறோமா? புள்ள ஓஎல்ல பாஸ் பண்ணணும் என்று ஏங்குகிற அளவுக்கு இந்த புள்ள குர்ஆனுடைய தஃப்சீரை படித்து விளங்கி ஓதுகிற ஒவ்வொரு சூறாக்களையும் அர்த்தம் விளங்கி அல்லாஹ்வோடு பேசுகிற தொழுகையில் உண்மையாகவே குஷூவோடு, உண்மையாகவே அந்த தொழுகையினுடைய முழு ஈடுபாடோடு என்னுடைய பிள்ளையை தொழுகிற அளவுக்கு நான் வளர்த்து விட்டேனா? யோசிச்சு பாருங்க. நாங்கள் எல்லாம் பாடசாலைக்கு போய்த்திருக்கிறோம், ஸ்கூலுக்கு போய்த்திருக்கிறோம். திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் 5 நாள். காலையில போய் 5ல வீட்டுக்கு வர்றது, 7 மணிக்கு போனா 2 மணிக்கு வருவோம். இப்படி 5 நாள் ஸ்கூலுக்கு போய்த்துட்டு வெள்ளிக்கிழமை ஸ்கூலுக்கு வரும்போது பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும்? பெரிய நிம்மதி. 2 நாளைக்கு லீவு, 2 நாளைக்கு ஹாலிடே, 2 நாளைக்கு கொஞ்சம் நிம்மதி. இந்த மதரசா மாணவர்கள், நான் நினைக்கிறேன் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாக இருக்கணும். நான் நினைக்கிறேன் மதரசா காலநிலை சரியில்லாததால லீவு கொடுக்கப்படுது. தாய் தந்தையை பிரிந்து, இது ஃபுல் டைம் பார்ட் டைம் மதரசா, அந்த ஃபுல் டைம் முழு நேர மதரசா. தாய் தந்தையை பிரிந்து, குடும்பத்தை பிரிந்து, உம்மா ஆக்கி தரக்கூடிய அந்த ருசியான சாப்பாடை விட்டு 15 வயசு 16 வயசு பிள்ளைகள் தன் மௌத்தாக இருக்கிறார்கள். அவங்க நினைச்சிருந்தா போய்த்திருக்கலாம் மதரசால இல்லாமல். ஆனால் அல்லாஹ் அந்த பிள்ளைகளுக்கு அந்த கல்வியை கொடுத்தான். குர்ஆனை வேதத்தை மனனமிடக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான். இன்றைக்கு அந்த பிள்ளைகள் ஷஹீத் ஆகிவிட்டார்கள். ஆனால் அந்த பெற்றோர்களுக்கு ஒன்று மட்டும் நிச்சயம், அல்லாஹ் கேட்கும் போது யா அல்லாஹ் உன் மார்க்கத்தை படிக்கிறதுக்கு தான் அனுப்பினேன் சொல்லலாமா இல்லையா? எந்த பிள்ளை எப்படி வரும்னு எனக்கு தெரியாது, நாம வளர்ப்போம் எப்படி, எதிர்காலம் எப்படின்னு தெரியாது. ஆனால் அந்த தாயும் தந்தை இன்றைக்கு கவலைப்படுவார்கள். இப்படி சிக்கினதே புள்ள, இப்படி வெள்ளத்தில் அடிபட்டதே, புள்ள மரணித்ததே என்று இன்றைக்கு அழுவார்கள், மறுமையில் சிரிப்பார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி நமக்கு தெரியாது யார் யாருக்கு அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறார் நசீபு. ஆனால் நானும் நீங்களும் என்னுடைய பிள்ளை இப்படி ஒரு அனர்த்தத்தில் திடீரென மரணித்தால் இந்த பிள்ளையுடைய மறுமை வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று என்னைக்காவது நினைச்சிருக்கிறோமா? அல்லது நான் என்னுடைய பிள்ளை உயிரோடு இருக்கும் போது நான் மௌத்தாகிவிட்டால் நல்ல ஒரு சாலிகான பிள்ளையை இந்த உலகத்தில் வளர்த்து விட்டு மௌத்தாகிய திருப்தியோடு எனக்கு கபரிலே வாழ முடியுமா? மறுமையிலே அல்லாஹ் என்னை எழுப்பி உனக்கு தந்த பிள்ளையை எப்படி வளர்த்தாய் என்று கேட்கிற நேரம் நான் என்ன பதில் சொல்லுவது? கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா? இந்த மதரசா மாணவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் இருந்து விட்டு, மார்க்கத்தை படித்து விட்டு, குர்ஆனை ஓதிவிட்டு, இந்த லீவு வரும்போது எப்படியெல்லாம் எதிர்பார்ப்போட, எப்படியெல்லாம் ஆசையோட, எப்படியெல்லாம் சந்தோஷத்தோட உம்மாவோட இருக்க கிடைக்கும், வாப்பாவோட இருக்க கிடைக்கும், நானாவோட தம்பியோட விளையாட, குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக தாயுடைய கையால் ஒரு சோறு, ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட முடியும் என்ற எவ்வளவு ஆனந்தத்திலும் எதிர்பார்ப்பிலும் வைத்திருப்பார்கள்.
அல்லாஹ் நாடவில்லை, மௌத்தாகி விட்டார்கள். நான் பேசுகிற இந்த நிமிடம் வரைக்கும் நான் நினைக்கிறேன், அந்த ஒரு பிள்ளையுடைய ஜனாசாவா இல்லையா இன்னும் கிடைக்கல. அந்த தாய்க்கு இப்போ எப்படி இருக்குன்னு தெரியுமா? இந்த புள்ள மௌத்தாகினாலும் பரவாயில்ல, ஜனாசாவையாவது பார்க்கக்கூடிய பாக்கியம் வேண்டும், இப்படித்தானே நினைப்பாங்க. பிள்ளையே இல்லை, என்ன நடந்துட்டே தெரியாது, மௌத்தாகினாலும் பரவாயில்ல, என்னுடைய பிள்ளையுடைய அந்த ஜனாசாவையாவது பார்க்கணும், கடைசியா அந்த பிள்ளையுடைய முகத்தை பார்க்கணும் என்று விரும்புவார்களா இல்லையா? அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அழகான குழந்தைகளை தந்தானே. சுபஹு தொழாம பிள்ளையை தூங்க வைக்கிறோம் என்றால், பிள்ளைக்கு நாங்கள் ரெஸ்ட் கொடுக்கிறோம் என்று நினைக்காதீங்க. பிள்ளை நரகத்தில் வெந்து கொண்டிருக்கும் என்பதை நினைத்து பாருங்கள் அன்பு சகோதரர்களே. அதனால மார்க்க கல்வி மிக முக்கியம். அல்லாஹ் அருள் புரியணும். மௌலவி அவர்கள் அழகான முறையில் அதான் சொன்னாங்களே. நான் அவரிடத்துல சொன்னேன், நீங்கள் இவ்வளவு அழகாக இனிமையாக அதான் சொல்கிறீங்க, இந்த ஊர் பிள்ளைகளுக்கும் இதை அழகாக பழக்குங்க. ஒரு நல்ல திறமையான ஆசிரியர் ஊருக்கு வந்தால் எல்லாரையும் அனுப்புவாங்க. என்னத்துக்கு? நல்ல சேவன் வந்திருக்கிறார், நல்லா படிக்கணும், நல்ல பிள்ளை இந்த சேவர்கிட்ட கிளாஸ் அனுப்பி எப்படியோ பாஸ் பண்ண வச்சிடணும் என்று. நம்முடைய பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய அதானை அழகாக சொல்லக்கூடிய பிள்ளைகளாக உருவாக்கினோமா? அழகாக அதான் சொல்லக்கூடிய திறமை உள்ளவர்களிடம் அனுப்பி அவர்களுக்கு பயிற்சி கொடுத்தாமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, குர்ஆனை ஓதுறதுக்கு நன்மை இருக்குது, அதே போல ஸையினுல் குர்ஆன பி அஸ்வாத்திக்கும், உங்களுடைய குரல்களால் குர்ஆனை அழகுபடுத்துங்கள். ஏன் ஏன் குர்ஆன் அழகாக ஓதப்பட வேண்டிய வேதம். ஸையினுல் குர்ஆன பி அஸ்வாத்திக்கும், உங்கள் குரல்களால் குர்ஆனை அழகுபடுத்துங்கள். ஃபஇன்ன ஸௌத்தல் ஹஸன யஸீதுல் குர்ஆன அஹ்ஸனா. இந்த அழகான குரல் என்ன செய்யும் தெரியுமா? குர்ஆனை மேலும் அழகுபடுத்தும் என்றார்கள். என்னைக்காவது இந்த புள்ள அழகா குர்ஆனை திறந்து ஒரு 4 பக்கத்தை ஓத பாப்பாவும் உம்மாவும் உட்கார்ந்து ரசித்து கேட்டு கொண்டிருக்கிற அளவுக்கு பிள்ளைக்கு அழகாக ஓத தெரியுமா? ரசித்து கேட்கிற அளவுக்கு நமக்கு நேரம் இருக்குதா? என்ன வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? மறுமைதான் வாழ்க்கை என்று நம்பி இருக்கிறோமா? இந்த உலகம்தான் எல்லாம். மறுமையிலே அல்லாஹ்வை சந்திக்கும் போது பிள்ளையை எப்படி வளர்த்தீங்க என்று கேட்கும் போது, யா அல்லாஹ் என் பிள்ளைய பெரிய சயின்டிஸ்ட் ஆக்கிட்டேன் யா அல்லாஹ், இப்படியா பதில் சொல்ல போறோம்? உங்களோட பிள்ளை இன்ஜினியரா, போங்க சொர்க்கம், இப்படியா? எல்லா திறமைகளையும் படித்து கொடுக்க வேண்டும், மாற்று கருத்து அல்ல. அந்த 2 பிள்ளைகளை காப்பாற்றினேன் என்று சொல்லக்கூடிய அந்த மாணவன் ஒரு விடயத்தை சொல்லுகிறார். சமூகத்துக்கு தேவையான ஒரு விஷயம். அது என்ன? நீச்சல் கொஞ்சம் தெரிந்ததால் நான் காப்பாற்றினேன் என்று. இஸ்லாம் கூட நீச்சலை வரவேற்குது, நீச்சல் படிக்கணும் கற்றுக்கொள்ளணும் என்று சொல்லுது. உம்மா பாப்பாக்கு தெரியாம நீச்சலுக்கு போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நாம இன்னைக்கு படிப்பு படிப்பு கல்வி கல்வி புத்தக பூச்சிகளை மட்டும் உருவாக்க முயற்சிக்கிறோம். பிள்ளைக்கு படிப்பு புத்தகத்திலும் கொடுக்கணும், பிள்ளையுடைய உடல் ஆரோக்கியத்திலும் நல்ல எக்ஸசைஸ் பண்ண வச்சு, நல்ல உடம்பை சக்தியாக வைத்து, நல்ல ஒரு எதிரி என்னுடைய வீட்டில் என்னுடைய தாயை பிள்ளையை என்னுடைய குடும்பத்தாரை தாக்க வருகிறானா? ஒரு ஈமானுள்ள ஒரு ஆண், திட்டகாத்திரம் உள்ள ஒரு ஆண், அவர் வீரமாக இருக்கணும். என் மனைவி மீது எவனும் கை வைக்க முடியாது, நான் இருக்கும் வரைக்கும் என்று ஒரு வீரமுள்ளவனாக இருக்கணும். வெறுமனே புத்தக படிப்பு மட்டுமல்ல, வீரமும் இருக்கணும், தைரியமும் இருக்கணும், நீச்சலும் தெரிஞ்சிருக்கணும், நல்ல எல்லா ஆற்றலும் இருக்கணும். நாம் இன்னைக்கு படிப்பை மட்டும் பார்க்கிறோம். பிள்ளைக்கு விளையாடவும் தெரியணும், சரி, நீச்சலும் தெரியணும், எல்லா திறமைகளையும் கொடுக்கணும். மார்க்கம் எல்லாத்துக்கும் மேலாக இருக்கணும். இவ்வளவுதான். குர்ஆன் சுன்னா என்றால் எல்லாத்துக்கும் மேலால வந்து நிற்கணும். தொழுகை என்றால் எல்லாத்துக்கும் மேலால வந்து நிற்கணும். இஸ்லாம் என்றால் எல்லாத்துக்கும் மேலால வந்து நிற்கணும். இப்படி ஒரு பிள்ளையை வளர்த்து விட்டோமா, நிம்மதியாக மரணிக்கலாம் சகோதரர்களே. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, இமாம் புகாரி 660 செய்தியாக பதிவிடுகிறார்கள். மறுமையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே 7
7 கூட்டம் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு, வேறு நிழலே இல்லாத அந்த மறுமை நாளில் அல்லாஹ் 7 கூட்டத்தாருக்கு தன்னுடைய நிழலிலிருந்து நிழல் கொடுப்பான். யாருக்கு? முதலாவது இமாம் நாதில், நீதமான அரசன் என்றார்கள். ரெண்டாவது வச்சுட்டு அடுத்த எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ரஜுலுன் என்று வரும், மனிதன். தன்னுடைய உள்ளத்தை மஸ்ஜிதிலே பறிகொடுத்த மனிதன் ரஜுலுன். அடுத்து வரும் ரஜுலானி, திரும்ப ரஜுலுன் ரஜுலுன் ரஜுலுன், இப்படிதான் வரும் 7 கூட்டத்துக்கும். ஒன்றை தவிர ரெண்டாவது கூட்டம் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஷாபுன் என்றார்கள். ஷாபுன் 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 என்றால் யார்? ஷபாப், இளைஞர்கள். இந்த மாணவர்கள், சின்ன வயசுல உள்ள பொடியமார், இளைஞர் யுவதிகள், இளம் வயதில் உள்ளவர்கள் ஷாபுன் என்றார்கள். இளைஞர்களுக்கு அல்லாஹ் மறுமையின் நிழலை கொடுப்பானா? எல்லா இளைஞர்களுக்கும் அல்ல. ஷாபுன் நஷா ஃபீ இபாதத்தில்லாஹ், தன்னுடைய இளமையை அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக கழித்த இளைஞர்கள். என்னுடைய பிள்ளைக்கு மறுமையில் அரிசுடைய நிழல் வேண்டுமா? என் புள்ள 10-12 வயசுல நிற்கிது, பிள்ளைக்கு படிப்பை கொடுக்கணும், அறிவை கொடுக்கணும் என்று நினைக்கிறோம். மார்க்கத்தை கொடுத்து விட்டோமா? ரப்புக்கு பொருத்தமாக அவர்களை வழிகாட்டி வாழ்க்கையை அழகாக முறையில் சொல்லி கொடுத்து விட்டோமா? ஆக குறைஞ்சது நான் மௌத்தாகினால் என்னை நினைத்து என்னுடைய புள்ளை தஹஜ்ஜத்துக்கு எழும்பி ரப்பிடத்திலே பிரார்த்திக்குமா? நீங்க மௌத்தாகின 3 நாளைக்கு என்ன நடக்கும்? உலகத்தை விட்டும் நான் பிரிந்தால், ஜனாசா அறிவித்தல் சொல்லப்பட்டால் ஊரே வரும், எல்லாரும் வருவார்கள், தொழுவார்கள், பிரார்த்திப்பார்கள், அடக்குவார்கள், போவார்கள். 2-3 நாளைக்கு அப்படியே இருக்கும். 4வது நாளோட எல்லாம் முடிஞ்சு. அழுவார்கள், பிள்ளையும் அழுவும், அடுத்த வீட்டில் உள்ளவர்களும் நல்ல மனுஷர் எண்ணுவார்கள், குடும்பத்தில் உள்ள ஏழையவர்களும் அழுவார்கள். ஆனால் நான் மௌத்தாகின பின்னாடி 3 நாட்களுக்கு பின்னாடி என்னுடைய கபரிலே நான் இருக்கும்போது, நான் வளர்த்த என்னுடைய பிள்ளை, எந்த பிள்ளைக்காக உழைத்து 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 கஷ்டப்படுகிறோமோ, எந்த பிள்ளைக்காக வாழ்க்கையில் நிறைய தாய்மார்கள் சொல்லுவார்கள், தொழுகையை கூட தவற விடுகிறார்கள், பிள்ளையுடைய வேலைக்காக ஆக்கணும், வீட்டு வேலை செய்யணும், பிள்ளைய கிளாஸ் கூட்டிட்டு போகணும் என்று தொழுகையை கூட தவற விட்டு குர்ஆனோத நேரம் இல்லை என்கிறார்கள். ஏன்? புள்ள வளர்க்கிறோம், புள்ளட வேலை, புள்ளட கிளாஸ், புள்ளட ஹோம்வொர்க் என்று. யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். அல்லாஹ் சொல்றார், உங்களுடைய செல்வமும் பிள்ளைகளும் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு உங்களை தூரமாக்க கூடாது. அதை காரணம் சொல்லி நாம் நம்முடைய இபாதத்துகளை குறைத்து விட முடியாது. இப்படி குறைத்துத்தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோமானால், இப்படி வாழ்ந்து விட்டு நாம் மரணித்த பிறகு என்னை நினைத்து என்னுடைய பிள்ளை ரப்பிடத்திலே தஹஜ்ஜத்திலே பிரார்த்தனை செய்யுமா? இந்த ஒன்றை மட்டும் நினைங்க. நீங்க கபரில் உங்களோட புள்ள உலகத்தில் வாழும்போது, நீங்க மரணிச்சு 3 நாள் முடிந்து 4வது நாள் தஹஜ்ஜத்துக்கு எழும்பி, என்னை வளர்த்த வாப்பா, எனக்காக வாழ்ந்த வாப்பா, என்னை பெற்றெடுத்து வளர்த்த என்னுடைய உம்மா, என்னுடைய தாய், யா அல்லாஹ் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, அர்த்தத்தை தெரிந்து பொருளை உணர்ந்து தஹஜ்ஜத்திலே சுஜூதிலே தலையை வைத்து ரப்பிடத்திலே என்னுடைய பிள்ளை மன்றாடுமா? எனக்காக இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பதிலை கொடுக்க முடியும் என்றால், நான் மௌத்தாகின பின்னாடியும் என்னுடைய பிள்ளை எனக்காக பிரார்த்திக்கும், என்னுடைய சொர்க்கத்துக்காக பிரார்த்திக்கும் என்று தைரியமாக ஒரு தந்தையால் தாயால் சொல்ல முடியுமா? நீங்க நிம்மதியா மௌத்தாகலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மௌத்தாகின பின்னாடியும் தொடர்ந்து வரக்கூடிய விஷயங்களில் மிக முக்கியமான ஒன்று வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு. வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு என்றால் எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய பிள்ளை என்று விளங்கக்கூடாது. அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லல. சரி, துஆ எல்லாரும் கேட்பாங்க, வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, உங்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய அளவுக்கு சாலிஹான பிள்ளை. உம்மா கபர்ல, வாப்பா கபர்ல, யா அல்லாஹ் கபர் வாழ்க்கையை லேசாக்கிறியா அல்லாஹ்,
என் உம்மா வாப்பாவுக்கு நீ கபரு வாழ்க்கையை லேசாக்கிறேன் உம்மாவுக்கும் வாப்பாவுக்கும் பிரார்த்திக்க கூடிய அளவுக்கு சாலிகான ஒரு பிள்ளையை நாங்கள் விட்டு போகணும். இதுதான் உலக வாழ்க்கையின் வெற்றி. நான் கோடி கோடியா சம்பாதிச்சுட்டு என் பிள்ளைக்கு எல்லாம் கொடுத்துட்டேன் என்று நிம்மதியாக இருந்துடக்கூடாது. பெற்றோருடைய பங்களிப்பு என்பது வெறுமனே கல்வி அறிவை மட்டும் கொடுப்பது அல்ல, ஒழுக்கத்தை கொடுங்க. குர்ஆன் சுன்னாவை அழகாக சொல்லிக் கொடுங்க. சினிமாவை விட்டும் தூரமாக்குங்க. மறுமையை பற்றி சொல்லிக் கொடுங்க. இறுதியாக சொல்லுகிறேன் அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, கடைசியாக இந்த கடந்த ரமலான்ல நான் குர்ஆனுடைய சில வசனங்களை ஒவ்வொரு வருடமும் ஓதும் போது ஒவ்வொரு வசனங்கள் ஒவ்வொரு வருடமும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக புரியும். அது குர்ஆனுடைய ஒரு தன்மை. ஒரு வசனத்தை நீங்க விளங்குற நேரம் ஒரு தடவை பார்க்கும் போது விளங்கும், பல தடவை வாசிக்கும் போது அதுல உள்ள ஆழமான அர்த்தங்கள் புரியும். நேரமில்லை என்பதால் சுருக்கமாக சொல்லிவிட்டு முடிக்கிறேன். கடைசி ரமலான் யோசித்து பாருங்கள், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாறி இருக்கிறது. அடுத்த ரமலானுக்கு நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறோம். காலம் அவ்வளவு வேகமாக போய்கொண்டிருக்கிறது. இந்த வாழ்க்கையை நாம் எதுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? என்னுடைய பிள்ளை மறுமையில் அரிசுடைய நிழலை பெறக்கூடிய பிள்ளையா? சிந்தித்து பாருங்கள். என்ன குர்ஆன் வசனம் தெரியுமா? அன்பு தாய்மார்கள், சகோதரர்களே, பெரியவர்களே, சூரா ஜுமர் வீட்டுக்கு போங்க. இந்த சூரா ஜுமருடைய கடைசி 4-5 வசனங்களை கொஞ்சம் நீங்களாக எடுத்து அர்த்தத்தை வாசித்து பாருங்கள். ஒரு வசனத்தை மட்டும் நான் சொல்றேன். இந்த குர்ஆன் வசனத்தை நான் ஓதும் போது இந்த கடந்த ரமலான்ல அந்த குர்ஆன் வசனம் என்ன சொல்லுது என்பதை கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார். அல்லாஹ் சொல்லுகிறார், வஸீகல் லதீன தகவ் ரப்பஹும் இலல் ஜன்னதி ஸுமரா. இன்றைய தினம் இந்த இரவை அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக கழிக்கக்கூடிய ஒரு இரவாக ரப்பு எனக்கும் உங்களுக்கும் தந்தான். அல்லாஹ்வை பற்றி 4 வார்த்தைகளை கேட்டு விட்டோம். குர்ஆனையும் ஹதீஸையும் இந்த இரவிலே படித்து விட்டோம். அல்லாஹ்வுக்காக நாம் எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடி இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ஒரு மஜ்லிஸிலே நாம் இந்த இடத்தில் ஒன்று கூடி இருக்கிறோம். எதை எதிர்பார்த்து, என்ன தேவைக்காக? என்ன எங்களுக்கு தேவை? ஜன்னா. அந்த சொர்க்கம் எங்களுக்கு வேண்டுமா? இந்த உலகத்திலே அல்லாஹ் தந்த மிகப்பெரிய நிஅமத் எது? குழந்தையா? கோடீஸ்வர வாழ்க்கையா? இல்ல. அல்லாஹு அக்பர் என்று சொன்ன உடனே, அல்லாஹு அக்பர் என்ற ஓசை கேட்ட உடனே ஊழு எடுத்துக்கொண்டு மஸ்ஜிதுக்கு வந்து தக்பீர் கட்டி சுஜூது செய்து அல்லாஹ்வை வணங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தானே. இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அந்த ஹிதாயத்தை தந்தானே. இந்த உலகத்தில் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்தானா இல்லையா? ஜன்னாவை அதனால தானே எதிர்பார்க்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிவிட்டோம், கலிமா சொல்லிவிட்டோம், தர்மங்களை கொடுக்கிறோம், சதகாக்கள் செய்கிறோம், இரவு வணக்கங்களை செய்கிறோம், எத்தனையோ இபாதத்துகளை செய்கிறோம். எதுக்கு? ஜன்னா வேண்டும், சொர்க்கம் வேண்டும். இந்த நிகழ்ச்சிக்கு ஏன் வந்து உட்கார்ந்திருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுக்காக வாழ வேண்டும், 4 மார்க்க விடயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் சொல்லுகிறார், வஸீகல் லதீன தகவ் ரப்பஹும் இலல் ஜன்னதி ஸுமரா. மறுமையிலே கூட்டம் கூட்டமாக சொர்க்கவாதிகளை கூட்டம் கூட்டமாக சொர்க்கத்தின் பால் அழைத்து கொண்டு போகிற அந்த நேரம் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, இப்படி இருக்குமே. ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? இன்றைக்கு நான் உம்மா வாப்பா நானா தம்பி தங்கச்சி மனைவி புள்ள குட்டின்னு இன்பமாக இந்த உலகத்தில் வாழ்கிறோமே. என்னுடைய பிள்ளைக்கு என்னமாவது ஒன்றுண்டா துடித்து போகிறோமே. என் பிள்ளைக்கு கொஞ்சம் காய்ச்சலண்டா தாங்க முடியாத வேதனை வருகிறது, பிள்ளையை தூக்கிட்டு ஓடுறோமே ஹாஸ்பிட்டலுக்கு. இந்த பிள்ளை, இந்த மனைவி, இந்த குடும்பம், இந்த உலகத்தில் நான் இப்படி வாழுகிற மாதிரி இது அல்லவே உண்மையான வாழ்க்கை, இது அல்லவே நிரந்தரமான வாழ்க்கை. மறுமையில்
وَسِيقَ الَّذِينَ اتَّقَوْا رَبَّهُمْ إِلَى الْجَنَّةِ زُمَرًا கூட்டம் கூட்டமாக சுவர்க்கவாதிகள் சுவனத்தின் பால் அழைத்து கொண்டு செல்லப்படுகிற நேரம் அந்த கூட்டத்தில் நான் இருப்பேனா? அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு தந்தால், அந்த சுருக்கம் போகக்கூடிய கூட்டத்தில் நான் இருந்தால், என்னுடைய கையை பிடித்து கொண்டு என்னுடைய பிள்ளை சொர்க்கத்துக்கு வருமா? என்னை வளர்த்த என்னுடைய தாய் அந்த சொர்க்கத்தில் என்னோடு இருப்பார்களா? நான் நேசம் வைத்திருக்கக்கூடிய என்னுடைய அன்பு மனைவி அந்த கூட்டத்தில் சொர்க்கவாதிகளில் இருப்பார்களா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். وَسِيقَ الَّذِينَ اتَّقَوْا رَبَّهُمْ إِلَى الْجَنَّةِ زُمَرًا திரும்ப திரும்ப இதை கொஞ்சம் சொல்லி பாருங்க. ஒரு ட்ரிப் போறோம் என்றா, 3 புள்ளை எனக்கு இருக்கிறதா, ஒரு புள்ளையை விட்டுட்டு போக மனசு வருமா? டேட்டை மாற்றி போடுவோம், புள்ளைய கூட்டிட்டு போகாம எப்படிடுவோம்? நான் சொர்க்கத்தில் இருந்து நான் மட்டும் நல்ல அடியானாக தொழுது குர்ஆனை ஓதி குர்ஆன் சொன்ன அடிப்படையில் வாழ்ந்துவிட்டு மரணித்து போதாத சகோதரர்களே, என்னுடைய பிள்ளையும் என்னோடு என் பின்னாடி சொர்க்கத்துக்கு வர வேண்டுமா? சுபகை கடமையாக ஒழுங்காக தொழக்கூடிய பிள்ளைகளை உருவாக்கணும். எல்லா பிரச்சனைக்கும் ரப்பிடத்திலே கையேந்தக்கூடிய பிள்ளைகளை உருவாக்கணும். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், அந்த நேரத்தில் சொர்க்கத்தில் உள்ள முன்னாடி உள்ள அந்த வானவர்கள் சலாமுன் அலைக்கும் சலாமுன் அலைக்கும் திபுத்தும் ஃபதுகுலூஹா ஹாலிதீன். சொர்க்கத்தில் உள்ள அந்த காவலாளிகள் சொர்க்கத்துக்கு வரக்கூடியவர்களுக்கு சலாமுன் அலைக்கும். நீங்க இன்றைக்கு மஸ்ஜிதுக்கு வரும்போது யாராவது சலாம் சொல்லி இருப்பார்கள். நீங்க வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு பிள்ளையோ மனைவியோ யாரோ சலாம் சொல்லுவார்கள். எத்தனையோ சலாத்தை நாங்கள் கேட்டிருப்போம். இந்த ஒரு சலாத்தை கேட்கக்கூடிய பாக்கியத்தை ரப்பு நமக்கு தந்தால் இந்த முழு வாழ்க்கையும் வெற்றி பெற்ற வாழ்க்கை. சலாமுன் அலைக்கும் யார் சொல்ல போறா? மலக்குமார்கள், சுவர்க்கத்தினுடைய காவலாளிகள். உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும். சொர்க்கத்திலே ஃபதுகுலூஹா, நீங்கள் சொர்க்கத்துக்கு நுழையுங்கள், நிரந்தரமாக இங்கே இருங்கள். அவர்களுக்கு சொல்லப்படும், சொர்க்கத்திலே போய்விட்டு சொர்க்கத்தை பார்த்துவிட்டு சொர்க்கத்துக்குள்ளால் போய்விட்டு அந்த நல்லடியார்கள் அந்த சொர்க்கவாதிகள் சொல்லுவார்களாம், ஃபகாலுல் ஹம்துலில்லாஹ் ஃபகாலுல் ஹம்துலில்லாஹ் அல்லதி ஸதகனா வஅத. சுப்ஹானல்லாஹ். இந்த வார்த்தையை மட்டும் நீங்க புரிந்தால், அல்ஹம்துலில்லாஹ். எதுக்கு? இன்றைக்கு பிள்ளைய அல்லாஹ் தந்திருந்தா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி இருப்போம். பெரிய வாகனத்தை அல்லாஹ் தந்தா அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவோம். ஆனால் சொர்க்கத்தை அல்லாஹ் தந்த பின்னாடி சொல்லக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்தில் நான் தொழுத தொழுகைகள் வீணாகவில்லை, நான் கொடுத்த தர்மங்கள் வீணாகவில்லை, நான் தொழுத தஹஜ்ஜத் வீணாகவில்லை, நான் இரவிலே தனிமையிலே தொழுது வடித்த கண்ணீர் வீணாகவில்லை. அல்ஹம்துலில்லாஹில்லஸீ ஸதகனா வஅத. அல்லாஹ் எங்களுக்கு தந்த வாக்குறுதியை அவன் செய்து விட்டான். சுப்ஹானல்லாஹ். இந்த பாக்கியத்தை, குடும்பத்தோடு சுவர்க்கத்துக்கு போகக்கூடிய பாக்கியத்தை, சுவர்க்கத்துக்குள்ளே போய் அல்ஹம்துலில்லாஹ், இந்த உலகத்திலே அல்லாஹ் தந்த வாழ்க்கையை சரியாக பயன்படுத்தியவர்கள் அல்லாஹ் தந்த வாக்குறுதியை அல்லாஹ் காப்பாற்றி விட்டார். எங்களுக்கு அல்லாஹ் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டார் என்று அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட கூட்டத்தில் வல்லவன் ரஹ்மான் என்னையும் ஆண்களையும் ஆக்கி அருள வேண்டும். இன்னஹாதிஹி தத்கிரா ஃபமன் ஷாஅ அத்தஹத இலா ரப்பிஹி சபீலா. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி